உங்களுக்கு ஒரு மெயின் டவுட் இருக்கலாம். என்னது? இப்ப நாம வந்து ஒரு 1 மினிட்ல ட்ரேட் எடுக்கிறோம். 5 மினிட்ஸ் பார்த்தா செல் சொல்லுது. 15 மினிட்ஸ் பை சொல்லுது. 1 டே செல் சொல்லுது. 1 மந்த் பை சொல்லுது. ஒண்ணொண்ணும் ஒரு மாரி மாறி மாறி சொல்லினு இருக்குது. நம்ம அது எல்லாத்தையும் அதுக்குள்ளாரயே ஆராய்ச்சி பண்ணின்னு உட்காந்துருந்துட்டு, கடைசியில அந்த ட்ரேட் எடுக்கிறது இல்ல. இல்ல குட்டம்போக்குல எதனா போட்டு அடி வாங்கிக்கிறோம். சரியா? இன்னைக்கு அந்த டைம் ஃப்ரேம் ரிலேட்டடான விஷயங்கள் கம்ப்ளீட் சால்வ் ஆயிடணும். அதே மாரி ஒரு டைம் ஃப்ரேம் இப்ப நம்ம வந்து சொல்றோம். ஒரு 1 ஹவர் 5 மினிட்ஸ் அப்படி சொல்றோம்னா, அந்த 1 ஹவர்ல நம்ம என்ன வேலை செய்யணும்? 5 மினிட்ஸ் என்ன வேலை செய்யணும்? எதுக்கு அது யூஸ் ஆகுது? அதுல தெளிவாயிரணும். சும்மா சும்மா வந்து 1 மினிட்லேருந்து டக்குன்னு போய் 5 மினிட்ஸ் பார்க்குறது, டக்குன்னு போயிட்டு 4 ஹவர் பார்க்குறது, இந்த மாரி கிராஸாலாம் பார்க்கக்கூடாது. போய் அத பார்க்குறோம்னா, அதுக்கு என்ன காரணம்? எதனால அத போய் பார்க்குறோம்னு தெரிஞ்சுக்கணும். ஜெக ஜெகனு புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. மார்க்கெட்ல நெறைய டைமிங்ஸ் இருக்குது இல்லையா? அதுல ஃபெமிலியரா, ஃபேமஸா இருக்கக்கூடிய டைமிங்ஸ்னா, மந்த்து, வீக்கு, டெய்லி, 4 ஹவரு, 1 ஹவரு, 15 மினிட்ஸு, 5 மினிட்ஸு, 1 மினிட்டு, 15, 30 செகண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து யூசேஜ்ல இருக்கக்கூடிய டைமிங்ஸ். ஆமா தானே? ஆ மல்டி டைம் ஃப்ரேம் அண்ட் அனாலிசிஸ். 1 மினிட்ல ஒரு என்ட்ரி எடுக்கிற ஒரு ஆளு, மந்த்லியே போய் பார்க்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா அவருக்கு? இல்ல ப்ரோ. இல்ல. செலின் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல மந்த்லி நமக்கு தேவையில்ல. 1 மினிட்ல என்ட்ரி எடுக்கிறவரு, அவர் 4, 5 கேண்டில்லயோ, 5, 6 கேண்டில்லயோ முடிஞ்சுட்டு போயிடும் அவரு ட்ரேடு. கரெக்ட். ஸ்கேல்பிங் அவர் தான் பண்ண போய் போறாங்க. மந்த்லில போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. அது அவருக்கு தேவையும் இல்ல. கரெக்ட்டா? ஆனா கரெக்ட். நம்ம போய் பார்ப்போம். ஸோ இதுக்கு மேல அதெல்லாம் வந்து கட் பண்ணணும். நீங்க என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறீங்க? நான் செலின்? 15 மினிட்ஸ் டு 1 மினிட். முதல்ல வந்து 3 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட்ல வந்து 1 மினிட் ஸ்ட்ரக்சர் தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வேஷன். அதனால 1 மினிட் மட்டும் தான் பார்க்கறது. சூப்பர். இப்போ நான் அத பிரிச்சு குடுத்துர்றேன். மொத்தம் ஒரு 4 செட்டா பிரிச்சுக்கோ. மந்த்லி, டெய்லி, 1 ஹவர். இது ஒரு செட்டு. வீக்லி 4 ஹவர், 15 மினிட்ஸ். இது ஒரு செட். 1 டே, 1 ஹவர், 5 மினிட்ஸ். இது ஒண்ணு. 4 ஹவர், 4 ஹவர், 15 15 மினிட்ஸ், மினிட்ஸ், 1 1 மினிட். மினிட். கணக்குக்கு நீங்க இந்த 4வது செட்டை யூஸ் பண்ற ஆள் இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட் நீங்க 15 ஒன் யூஸ் பண்ணீங்கன்னா 4 ஹவரோட க்ளோசிங் ஓப்பன் க்ளோஸ் அது எங்க போகுதுன்னு தெரியணும். அது கரெக்ட் தெரிஞ்சுக்கின்னு நீங்க 15 ஒன் கை வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அது கிளிக் ஆகும். ஆல்ரைட். நான் இன்ட்ராடே பண்றேன். எனக்கு வந்து இதுல எது நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா, இது 2ம் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இருக்கும். வீக் 4 15ம், டே 1 ஹவர் 5 மினிட்ஸும். எனக்கு ரெகுலர் பேசிஸ்ல என்ட்ரீஸ் வந்து வேணும். வீக்லி ஒரு 3, 4 கிளாரிட்டியான என்ட்ரீஸ் வேணும் அப்படின்னா, நியூயார்க் செஷனை மட்டும் வச்சுக்கின்னு இதை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். டே 1 ஹவர் 5 மினிட்ஸ். கன் மாதிரி இருக்கும். ஓகே. சரியா? ஜெகனே, சொல்லுங்க. நான் வந்து இப்போ ஒரு என்ட்ரி எடுத்துட்டு 4 நாள் 3 நாள் வெயிட் பண்ணி தான் நான் வந்து பண்ணுவேன், ஸ்விங் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மந்த் டே 1 ஹவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா 1 ஹவரில் எடுக்கிற ட்ரேட் உடனே எல்லாம் டார்கெட் போகாது. ரேர். 3 நாள் 4 நாள் ஆகிடும். சில சமயம் அது 10 நாள் 15 நாள் கூட ஆகும். சரியா வரும். இந்த ஓகே 4 ப்ரோ. டைம் ஃப்ரேம் செட்டு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 டே 1 ஹவர் எடுத்துக்கிறேன். 1 டே 1 ஹவர் 5 மினிட்ஸ். இப்போ இந்த ஒரு டைம் ஃப்ரேம்லயும் நம்ம என்னென்ன வேலை செய்ய போறோம்ன்றது தெரியணும். இந்த 1 டே டைம் ஃப்ரேம்ல பயாஸ் தெரியணும். பயாஸ் பயாஸ் ஆர் டைரக்ஷன் 2 ஒன்று தான். பயாஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ கரண்ட் மார்க்கெட் இப்படி இருக்குது. இது இந்த கரண்ட் பிரைஸ்ல இருந்து நான் மேலே போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என் பயாஸ் என்ன? பை. புல்லிஷ். பயாஸ்ன்றது என்னது? கரண்ட் பிரைஸ்ல இருந்து மேலே போகுமா கீழே வருமா, இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் எங்க போகுன்றது சொல்றது தான் பயாஸ். ஓகே. இப்போ நான் இது மேலே போகும்னு சொல்றேன். என்னென்ன விஷயத்தை வச்சு நான் பைன்னு சொல்றேன்? மொமெண்டம் வச்சு சொல்லலாம். பியூட்டிஃபுல். மொமெண்டம் வச்சு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அவனுக்கு வச்சிடலாம் மொமெண்டம். ரெண்டாவது ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். சூப்பர். மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சரு. வேற
நியூஸ் வச்சு சொல்லலாம். நியூஸ் வச்சுல டைரக்ஷன் தெரியும். நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டைரக்ஷன் தெரியும். கேண்டல் G6 வச்சு ப்ரீவியஸ் 2 கேண்டில் வச்சு சொல்லலாம். ப்ரீவியஸ் மொபினா என்ன சொல்லுங்க நியூஸ் ப்ரோ. வச்சு சொல்றீங்க? சாரி ப்ரோ கேட்கல. என்ன நீங்க தான் சொன்னது நியூஸ் வச்சு அப்படின்னது. அது ப்ரீவியஸ் டே ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும்ல ப்ரோ, அதை வச்சு சொல்லலான்னு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சரி ப்ரோ. நியூஸ் ஓகே வச்சு நீங்க எதுவும் முடிவுக்கு வரக்கூடாது. 6 மணிக்கு நியூஸ் வருதுன்னா 6 மணிக்கு போய் என்ட்ரியே போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் முன்னாடி 5 நிமிஷம் பின்னாடி என்ட்ரி போடாதீங்க. அதுக்கப்புறம் எதனா என்ட்ரி வருதுன்னா பிளான் பண்ணி போட்டுங்க. புரிஞ்சுதா? ஆனா நியூஸ் வச்சு இது மேல் தான் போக கீழ் தான் வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. வேணா நீங்க கேட்டதுக்கு வேணா ஒரு ஐடியா தரேன். இந்த எஃப்ஓஎம்சி என்எஃப்பி இந்த டேட்டாஸ் எல்லாம் வருது இல்ல, மார்க்கெட் இப்படி ஸ்பீடப் ஆகிட்டு ஸ்லோ டவுன் ஆயிருந்தான்னா இந்த சமயத்தில் இந்த இடத்துல நியூஸ் ரிலீஸ் ஆனால் மேலே போகுது. ஸ்பீடப் ஆகிட்டு ஸ்லோ டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல நின்றுக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த இங்கே நியூஸ் வரும்போது கீழே ஒரு குத்திட்டு மேலே குத்திடுறான். ம் அது நீங்கள் நியூஸ் வரும்போது கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஆனால் இதை வச்சுட்டு உங்களால் சொல்ல முடியாது டைரெக்ஷன். இது மேலே போகுமா கீழே வருமானு நியூஸ் சொன்னானா அதுக்கு ஸ்பீடப் ஸ்லோ டவுனுன்றது ஸ்ட்ரக்சர் அதுதான் வருமே தவிர நியூஸ் டைரக்ஷன் கொடுக்காது. ரைட்டா? பாருங்க வேற என்ன இருக்குது. டைவர்ஜென்ஸ். எஸ்எம்டி வச்சு டைவர்ஜன் அது நம்ம அடிஷ்னலாக வச்சுக்கிறது. ஏன்னா மார்க்கெட் உள்ள இம்பேலன்ஸை தொட்டு ஒரு 2 கேண்டில் டைவர்ஜன்ஸ் வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போக போகுது, மேலே போகும் அப்படின்றத தான் அது மீன் பண்ணுது இல்லையா? வேற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா சார் ஆர்டர் ஃப்ளோன்னு சொன்னாங்க. பேர் ஆர்டர் ஃப்ளோ வச்சு சொல்லலாம். இந்த ஆர்டர் ஃப்ளோ வச்சு சொல்கிறதா இருந்தால் இப்படி சொல்லணும். இப்போ மார்க்கெட்டு இப்படி போயிருக்கிறான், இதுதானே இந்த பிஓஎஸோட ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோ சும்மா இப்படி தொடும்போது என்ன சொல்லக்கூடாது, ஆர்டர் ஃப்ளோவும் பைக் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. இந்த ஆர்டர் ஃப்ளோவை தொட்டு இன்னொரு ஆர்டர் ஃப்ளோ கிரியேட் ஆகணும். அதாவது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும் ப்ரீவியஸாக ஒரு பைக்கு உள்ள ஒரு இடத்த. அது இம்பேலன்ஸாக இருக்கலாம் இல்லை ஆர்டர் ஃப்ளோவாக இருக்கலாம், என்னமோ ஒன்று. அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கணும். அப்போ இது என்ன கண்ட்ரோலு, யார் கண்ட்ரோலு? ஃப்ளோ, பை கண்ட்ரோல் ஃப்ளோ தானே. இப்போ இந்த ப்ரைஸை இங்கே தொடும்போது தான் நீங்கள் என்ன சொல்லணும், ஓ ஆர்டர் ஃப்ளோவும் பைக் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லணும். ப்ரைஸ் இங்கே நின்று நிற்கும் போது நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, ஆர்டர் ஃப்ளோ பைக் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்த தொடும்போது தான் சொல்லணும். முபின புரிஞ்சுதா? இப்போ ப்ரைஸ் நான் புரிஞ்சுது bro. கேட்குறேன் இப்படி, இப்போ இங்கே ஒரு ஃப்ளோ இருக்குது, இப்போ இதை தொடுது, ஆர்டர் ஃப்ளோ தொடுது. இப்போ இந்த இதை வந்து பைக் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். சொல்லக்கூடாது. ஏன்னா சொல்லக்கூடாது சார். இந்த அது ப்ரீவியஸ் ரெஸ்பெக்ட் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோவும் தொட்டுட்டாவும் தான் தொடல. இவன் இப்படி வந்திருந்தான்னா ஓ ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு லெவலை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்திருக்குதே, இங்கேருந்து மேலே போகும். டிமாண்ட் ஒரு டிமாண்டு, சப்ளை ஒரு சப்ளை மாதிரி. புரிஞ்ச ப்ரோ? மொட்டையாக ஒரு பிஓஎஸோட ஆர்டர் ஃப்ளோ தொடும்போது அது ஆர்டர் ஃப்ளோ சப்போர்ட் ஆகுதுன்னு எடுத்துக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்த கிளாஸ் மெயின் லிக்விடிட்டி கிளாஸ் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று வரும். அதை வச்சும் நம்மளால் பயாஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். மொத்தம் 6 பாயிண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து பைக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா, செல்லுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு. இதில் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த மொமெண்டம், இந்த ஆர்டர் ஃப்ளோ, இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல். மெயின் நான் யூஸ் பண்ணுற ஐட்டம் இதுதான். ரைட்டா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் அடிக்கும்போது வந்து பார்க்குறீங்க, போய் ஒன் டே சார்ட்டாக பார்க்குறீங்க, மொமெண்டம் பை சொல்லுது, ஸ்ட்ரக்சர் பை சொல்லுது, ப்ரீவியஸ் 2 கேண்டில் செல் சொல்லுது, டைவர்ஜென்ஸ் செல் சொல்லுது, ஃப்ளோ பை சொல்லுது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பை சொல்லுது. நீங்கள் பார்க்குற ஆறுக்குமே வந்து சப்போர்ட் ஆகாது, ரேர். அதில் மெஜாரிட்டி என்ன பை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா? ஆத்மாத்மா அதாவது ஃபுல்லாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓ இது பைக்கு ஃபார்மேஷன் ஆகலாம், இந்த கேண்டில் பை கேண்டலாக ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே பயாஸ் வந்து பையு இல்லை செல்லு அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணணும். அதில் இருக்கிறத எண்ணி பார்த்துட்டு எல்லாம் 6க்கு 5 இருக்குதுப்பா, 5 இருக்கிறதுனால இது பை தான் அப்படி வந்து இது பண்ணக்கூடாது. பார்த்துங்க. சரிங்க ப்ரோ, புரிஞ்சுதா? இந்த 1 ஹவரில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா திருப்பியும் பயாஸ் பார்க்கணும். ஒன் டேல பார்த்தீங்களா
பை போகுமான்ட்டு. அதே மாதிரியே 1 ஹவரும் பைக் போகுமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா கீ லெவல் எடுக்கணும். இப்போ நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா ஏக்குதாமன் ஏதோ ஒரு இடத்துல போடக்கூடாது. கீ லெவலில் தான் போடணும். நம்ம எதை கீ லெவலாக யூஸ் பண்ணுறோம்? ஆர்டர் பிளாக்கை கீ லெவலாக யூஸ் பண்ணுறோம். இம்பேலன்ஸை கீ லெவலாக யூஸ் பண்ணுறோம். பிரேக்கர் பிளாக்குக்கு உள்ளார வர்ற இம்பேலன்ஸை கீ லெவலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீ லெவல்ஸ். புரிஞ்சுதா? அடுத்து இந்த 5 நிமிஷம் என்னத்துக்கு வச்சுனுக்குறோம்? என்ட்ரி. அவ்வளோதான். எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேம். அந்த எக்ஸிகியூஷனை நம்ம எதில் பண்ணுறோம்? என்னென்னத்தை பேஸ் பண்ணி பண்ணுறோம்? பிரேக்கர் பிளாக்கை பேஸ் பண்ணி பண்ணுறோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் வர்ற இம்பேலன்ஸில் என்ட்ரி போடுறோம். சிஸ்ட் அது வரும். அடுத்து சிஸ்டில் வந்து நம்ம என்ட்ரி போடுறோம். பிரேக்கர்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ இது ஒரு 1 ஹவரோட இம்பேலன்ஸு. இதை தொட்டு இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறேன்னா இது பிரேக்கர் பிளாக்கு. இங்கே வரும்போது என்ட்ரி போடுறோம். இது பிரேக்கர் என்ட்ரி. இந்த சாக்கில் வர்ற இம்பேலன்ஸ்னா சேம் தான். இப்போ போய் அவன் சாக் வச்சுட்டான், இங்கே இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ் இங்கே எங்கன்னா இருக்கும். அந்த இம்பேலன்ஸ் எல்லாம் நான் போட்டேன், அது சாக்கோட இம்பேலன்ஸ் என்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிஸ்ட் என்ட்ரி அப்படின்றது சும்மா ஒரு ஓவரால் சொல்கிறேன். கரெக்டாக இந்த லோயர் லோ இருக்குது இல்லை, அந்த லோயர் லோவை கட் பண்ண ஒரு பர்டிகுலர் கேண்டில், அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? பாடி வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ தட்ஸ் அ சிஸ்ட், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரின்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போடுவோம். புரிஞ்சுதா? அப்போது ஒரு 1 டே 1 ஹவர் 5 மினிட்ஸ்ன்னு நம்ம ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறோம், அலைன்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 1 டேல என்ன பண்ணணும், 1 ஹவரில் என்ன பண்ணணும், 5 மினிட்ஸில் என்ன பண்ணணுன்றது நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும் அதில். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் போய் பார்க்குறீங்க 1 ஹவரில் நல்ல கீ லெவலு எதுவுமே ப்ராப்பராக இல்லை, ஆனால் 4 ஹவரில் நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளால 1 டே 1 ஹவர் 5 மினிட் யூஸ் பண்ணுற ஒரு ஆள், ஆனால் 1 ஹவரில் நல்லா இல்லை, 4 ஹவரில் நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணுவார்னா 4 ஹவரில் இம்பேலன்ஸை எடுத்துகிட்டு 5 மினிட்ஸில் என்ட்ரி போகிறதுக்கு போவார். இப்போ நீங்கள் இந்த 4 ஹவர் கீ லெவலில் மாற்றினா செட்டே மாற்றணும் மொத்தமாக. வீக்கு 4:15. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வீக்லியோட இம்பேலன்ஸில் 15 மினிட்ஸில் ரிவர்சல் வருதான்னு பார்க்கணும். செல்லியன் ப்ரோ, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ம். அப்போது ஒரு டைம் ஃப்ரேமில் பயாஸை பார்க்குறோம், ஒரு டைம் ஃப்ரேமில் பயாஸ் பார்த்து கீ லெவல் எடுக்கிறோம், இன்னொரு டைம் ஃப்ரேமில் என்ட்ரி போடுறோம். எடுத்தால் இந்த வேலைகள் தான் நம்ம வந்து செய்யணும். அதே மாதிரி எடுக்கிற என்ட்ரி வந்து ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரியா கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரியா நம்மளுக்கு தெரியணும். ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி, கவுண்டர் ட்ரெண்ட். ஸோ கவுண்டர் ட்ரெண்டுனா நம்ம ரிவர்சல் ட்ரேட் இருக்கிற மாதிரி ரிவர்சல் என்ட்ரி. ப்ரோ ட்ரெண்டுன்றது கண்டினியூஷன் என்ட்ரி. யாரா கண்டினியூஷன் ட்ரேட் பண்ணுறீங்களா, ரிவர்சல் ட்ரேட் பண்ண போகிறீங்களா? சந்தியா மேடம், ஜெகன், வினோத். கண்டினியூஷன் தான் சார். கண்டினியூஷன் என்ட்ரி. ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்டுன்றதுனாலயா, இல்லை இவ்வளோ நாள் பண்ணது பூராமே கண்டினியூஷன்ன்றதுனாலயா? எனக்கு கவுண்டர்ல லைக் எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை சார். ஸோ நான் பண்ணதே கிடையாது கவுண்டர். நைஸ். கவுண்டரில் ஸ்பீடு ஜாஸ்தி இருக்கும். ப்ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்லோவாக தான் போவாங்க, ஆனால் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேஜர் ஃபோர்ஸுக்கு நம்ம ஆப்போசிட்டில் கை வைக்கிற மாதிரி கணக்கு கவுண்டர். இது எஸ்எல்லாம் அடிக்குதுன்னா அதுக்கு நீங்கள் காரணமே தேட தேவையில்லை, ஏன்னா அது கவுண்டர் என்ட்ரி. புரிஞ்சுதுங்களா? ஒரு ப்ரோ ட்ரெண்ட் என்ட்ரி எஸ்எல் அடிக்குதா, அதுக்கு நம்ம என்ன காரணம், நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு ஏதாவது ரிசர்ச் பண்ணலாம். கவுண்டர் என்ட்ரி எஸ்எல் அடிக்குதுன்னா அவள் தான் அதை விட்டு கண்டுக்காதீங்க, பிகாஸ் இட்ஸ் கவுண்டர். அவை இப்போ ப்ரைஸு இப்படி போயிட்டுருக்கிறான், இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. சந்தியா மேடம், 1 டே 1 ஹவர் 5 மினிட்ஸ், இந்த 3 டைம் ஃப்ரேமில் இது எந்த டைம் ஃப்ரேம் ஓடுது? 1 hour சார். ஏன்னா அங்கே கீ லெவல் பார்க்குறோம். பியூட்டிஃபுல். அப்போது ஒரு மொட்டை சார்ட்டை இப்படி தூக்கின்னு வந்து காமிச்சாலும் இவங்களால இப்போ கெஸ் பண்ண தெரியணும், இது என்ன, இது ஒரு கீ லெவல் இருக்குது, அப்போ இது கீ லெவல் டைம் ஃப்ரேமாக தான் இருக்கும், 1 ஹவராக தான் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறீங்களா? எஸ் சார். கரெக்ட். இப்போ இந்த இடத்துல மேலே ஒரு சப்ளை கீ லெவலும் இருக்குது, கீழே இங்கே ஒரு டிமாண்ட் கீ லெவலும் இருக்குது, பை கீ லெவலு, செல்லு கீ லெவல். இப்போ இது பிஓஎஸ் வச்சிருக்கிறான். அந்த கீ லெவல் எடுக்கும்போதும் கரெக்டாக ஸ்விங் டு ஸ்விங் எடுக்கணும், ஸ்விங் லோ ஸ்விங் ஹை, அதுக்குள்ளார தான் கை வைக்கணும். இப்படி எல்லாம் போயிட்டு வந்துருக்கிறோன்னா அதில் போய் எல்லாம் கீ லெவல் எடுக்கக்கூடாது. அடுத்த கிளாஸ் எதுக்குன்னா நல்ல கீ லெவல் எடுக்கிறதுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே.
இப்போ இது ஃபர்ஸ்ட் போயிட்டு இந்த சப்ளை கீழே தொட்டுட்டு கீழே வருமா, இல்லை டிமாண்டுக்கு கீழே தொட்டுட்டு மேலே போகுமா நம்மளுக்கு தெரியுமா? இல்ல சார் இப்ப தெரியாது. மோஸ்ட்லி இது அப் ட்ரெண்ட் தான், இம்பேலன்ஸ் வந்துட்டு தான் போகணும். ஆ ஸோ அப்போ மொமெண்டம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். ரைட்டு. Speed ஆனா flow ல பார்க்கலாம். ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியாது. என்ன தெரியாது? இவன் சப்ளையை தொட்டு கீழே ஆ, வருவானா, இல்லை டிமாண்ட் தொட்டு மேலே போவானா, அது நம்மளுக்கு தெரியாது. இப்போ மார்க்கெட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண தேவையில்லை, ரியாக்ஷன் மட்டும்தான் கொடுக்கணும். எப்படி இங்கே பிஓஎஸ் வச்சுக்கிறதுனால பைக்கு பாசிபிள் ஜாஸ்தி. இப்போ பைக் பாசிபிள் ஜாஸ்தி அப்படின்னும் போது அதுதான் என்னது, ப்ரோ ட்ரெண்டு. okay. சரியா? இங்கே வாங்க, ம். இந்த இடம் தான் முக்கியமான பாயிண்ட். இப்போ ஒன் டே வந்து பை சொல்லுது, 1 hour பை சொல்லுது. அப்போ நான் பை பண்றது ப்ரோ ட்ரெண்டா? சரி நீங்க யாரும் இங்க இல்ல க்ளோஸ் பண்ணிடலாம்ல. ஓ மொபினு வேற ஒரு control. ப்ரோ பாருங்க மைக்கு. ம் பை பண்றது என்ன என்று சந்தியமேடம்? 1 hour and day பை சொல்லுதுன்னா பை வந்து ப்ரோ ட்ரெண்ட் சார். பை பண்றது ப்ரோ ட்ரெண்ட், செல் பண்றது கவுண்டர். ரைட். ஒன் டே பை சொல்லுது, 1 hour செல் சொல்லுது. என்ன பண்றது? இப்போ நான் பை பண்றது ப்ரோ ட்ரெண்டா, செல் பண்றது ப்ரோ ட்ரெண்டா? இப்போ வந்து பை கவுண்டர், செல் தான் சார் ப்ரோ ட்ரெண்டா இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். ஆனால் இவன் ஒன்று ஒரு மாதிரி சொல்லுது, ஒன் டே பை சொல்லுது, 1 hour செல் சொல்லுது. அப்போது அந்த கண்டிஷன் இருக்குதுல்ல, அந்த கண்டிஷன் ஆஃப் த மார்க்கெட் அது பெருசாக அலைன் ஆகலை. அதுக்குன்னு ப்ரோ ட்ரெண்ட் கவுண்டர் ட்ரெண்ட் மாறுமானா அது மாற போகிறதில்ல. Okay. இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து டார்கெட் ரொம்ப பெருசாலாம் போகிறதில்ல. பெரிய டார்கெட்டு, லென்த் டார்கெட்டு, ஸ்பீடாக போகிறது, அதெல்லாம் போகிறதில்ல. இந்த எஸ்எல் அடிச்சுட்டு டார்கெட் போகிறது, இல்லை என்ட்ரி எடுத்து ரொம்ப சுலோவாக டார்கெட் போகிறது, இந்த விஷயங்கள். ஏன்னா பயாஸும் கீழேவும் மேட்சிங் இல்லை. ஓகே, அப்போ நம்ம எப்படி ப்ரோ ட்ரெண்ட் கவுண்டர் ட்ரெண்டை முடிவு பண்ணணும்? இப்போ இந்த 5 minutes இருக்குது, இவனோட பெரியவன் யாருங்க? 1 hour. இவன் என்ன சொல்லணும், அதே பொறுத்து தான் ப்ரோவோ கவுண்டரோ நம்ம முடிவு பண்ணணும். கிளியரா? இப்போ பை பண்ணுறது என்னது? கவுண்டர். கவுண்டர். செல் பண்ணுறது ப்ரோ ட்ரெண்ட். ப்ரோ. நம்ம ஒரு சிலர் மைண்டில் இருந்திருக்கலாம், என்னது பெரிய டைம் ஃப்ரேம் 1 day செல் பை சொல்லுதா, அப்போ பை பண்ணுறதா ப்ரோ ட்ரெண்டுன்னு நினச்சிருக்கலாம். அப்படி கிடையாது. 1 hour என்ன சொல்லுதோ அதுதான் 5 minutes ரெஸ்பெக்ட். இப்போ 1 day செல் சொல்லுது, 1 hour செல் சொல்லுது. இப்போ வந்து செல் தான் சார் ப்ரோ ட்ரெண்ட், பை கவுண்டர். பை கவுண்டரு, செல்லு ப்ரோ. பியூட்டிஃபுல். இப்போ 1 day செல்லு, 1 hour பை. இப்போ பை ப்ரோ ட்ரெண்ட், Why போகும்போது செல் கவுண்டர் ட்ரெண்ட். அவ்வளோதான். கிளியர். சரியா? இப்போ நம்ம போய் மார்க்கெட்டில் ஒரு ட்ரேட் வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணுறோம். ஏன்னா ஒரு சிலர் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நம்மக்கிட்ட தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டாக படிக்கிறீங்க. ஒரு சிலர் அங்கங்கே சுற்றி ஃபைனலாக வந்துருக்கிறீங்க. யார் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சேமாக ஒரே மாதிரி ரூட்டில் போயிடுவோம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணதில் இருந்து என்னென்ன விஷயத்த எப்படி பார்க்கணும். ஆல்ரைட். ஸோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா நேராக சார்ட்டுக்குள்ளார போகாதீங்க. ஃபஸ்ட்டு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரிக்கு போங்க. அதில் என்ன டேட்டு? இப்போ வந்து ஃப்ரைடே. ஃப்ரைடே ஈவினிங் 7:30 மணிக்கு ஃபெட்டு சேர் யார்? பவல்ன்றது ஒரு ஆளோட பேர். அவர் வந்து பேச போகிறார். முக்கியமான ஒரு நியூஸு, ஜாக்ஸ்வோல் சிம்போசியம் வேறு இருக்குது, இம்பேக்ட் இருக்குது. அப்போது இந்த டேட்டில் இந்த இது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு டேட்டு ஒரு ரேண்டமாக வச்சுக்கணும். இப்போ நாம் வந்து ஒரு 14ஆம் தேதி, ஆகஸ்ட் 14ஆம் தேதி பார்க்குறோம். பேக் டெஸ்ட் நீங்கள் போய் பேக் டெஸ்ட்டே பண்ணுறீங்க அப்படின்னாலும் டேட் போய் பார்த்துக்கணும். 14ஆம் தேதி. இப்போ 14ஆம் தேதி ரெட் ஃபோல்டர் நியூஸில் இந்தந்த விஷயம் இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கணும். நிப்பிங் டூல். நீங்கள் ஹோம்ஒர்க் செய்வீங்களா? அப்போ என்ன டேட்டை நீங்கள் ஹோம்ஒர்க்கில் வைக்கிறீங்களோ அந்த டேட்டோட நியூஸை வைக்கணும். ஆல்ரைட். வேறு நான் இங்கே சும்மா எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேட் போட்டுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 14/8/2025. இது ஃபஸ்ட்டு. அடுத்து நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ணுறீங்க,
அதாவது பேக் டெஸ்ட் பண்ணுறீங்க. ஜிபிபி யூஎஸ்டி. தேர்டு, என்ன டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க. 1 டே, 1 ஹவர், 5 மினிட்ஸ். அது நீங்கள் இதுக்குள்ள என்ன டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க. ஓகே. இப்போ நீங்கள் மந்த்து டே 1 ஹவர்னு வைக்கலாம், இல்லை வீக் 4/15 வைக்கலாம், 4/15 1ன்னு வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். சரியா? 4வதுல நியூஸ் போட்டு, இப்போ காப்பி பண்ணமே ஒரு நியூஸு, அந்த நியூஸை இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். ஆல்ரைட். ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பெருசில் போய் மாட்டி விட்ருவோம். நம்ம 6 மணிக்கு 5:59க்கு ஒரு பிரேக்கரை கீழே க்ளோஸ் வைக்குது, சூப்பராக இருக்கிறான் என்ட்ரி அப்படின்ட்டு போய் என்ட்ரி அங்கே போய் போடுறோம். அதை போட்டு எஸ்எல்ல போடுற வேலைக்கு 6 மணிக்கு ஒரு நியூஸ் வருது, நம்மளுக்கு தெரில நியூஸ் வருதுன்ட்டு ஒரே அடி அடிப்பான். இப்போ நம்ம வந்து 3 மாதம் 4 மாதம் எஃபர்ட்டு அங்கே தூஸ் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ அதனால தான் அந்த நியூஸை பார்த்துக்கணும் காலையில் இருந்து. அதை போட்டுடுங்க. 5வது பாயிண்டில் ஒன்றுக்கும் தனித்தனியாக இப்போ டேவோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வைக்கணும். எப்படி? இப்போ டேவோட ஸ்க்ரீன்ஷாட் இப்படி வச்சுட்டு என்னென்ன விஷயம் உங்களுக்கு பைக்கோ செல்லுக்கோ தெரியுதுன்னு எழுதணும். இப்போ மார்க்கெட் இப்படி போயிட்டு இப்படி இருக்கிறான். அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர், மொமெண்டம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டைவர்ஜென்ஸ், இந்த விஷயம்லாம் எனக்கு பைக் தெரியுதுப்பா. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன். இம்பேலன்ஸை தொடுறது, இம்பேலன்ஸ்ன்றது இன்டர்னல், ஹை லோன்றது எக்ஸ்டர்னல். இப்போ இந்த இம்பேலன்ஸ் இதை டச் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இது இன்டர்னல்லேருந்து எக்ஸ்டர்னலுக்கு போக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஹையை எடுத்துட்டான்னா இந்த ஹை எடுத்துட்டு இங்கே வரணும். அப்போ இது எக்ஸ்டர்னலில் இருந்து இன்டர்னலுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயம் உங்களுக்கு பைக்கு தெரியுது, இல்லை என்னென்ன விஷயம் செல்லுக்கு தெரியுது அப்படின்னு இங்கே எழுதியே ஃபைனல் மை பயாஸு புல்லிஷா பீரிஷான்னு நீங்கள் எழுதணும். 6வது 1 ஹவர். 1 ஹவரில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இந்த 1 ஹவரோட ஸ்க்ரீன்ஷாட்டில் தெளிவாக ஸ்விங்கை மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, இம்பேலன்ஸை கீ லெவலாக எடுக்கணும். ஒன்லி இம்பேலன்ஸ் எடுங்க, ஆர்டர் பிளாக் வேண்டாம், ஒன்லி இம்பேலன்ஸ் எடுங்க. அதே மாதிரி இந்த 1 ஹவரும் பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுதா, 1 ஹவர் பயாஸ் பை ஆர் செல் அப்படின்னு எழுதணும். அடுத்து 7வது பாயிண்ட், இந்த கீ லெவலை தொட்டு நம்மளுக்கு இங்கே என்ட்ரி கிடைச்சி டார்கெட் போயிருக்குதா, 1:2 கிடைச்சிருக்குதா. 7வது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இந்த கீ லெவலு அதை லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுத்த டிபி போனது. இந்த 7 பாயிண்ட் புரிஞ்சுதா? இதில் உங்களுக்கு இன்னைக்கு தெளிவாகணும் எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணும். ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்ணு முடின்னு ஏதோ ஒரு இடத்துல ரேண்டமாக இப்படி போகிறோம், ஏதோ இது போயிட்டு பார்க்க நல்லா இருக்கிறானேன்னு இங்கே கட் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து ஏக்குதாமுன்னு பேக் டெஸ்ட் பண்ணி வரக்கூடாது. முடிஞ்சால் இப்போ நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடெல்லாம் எடுக்கிறீங்க இல்லையா, 5 மினிட்ஸ்லலாம் நீங்கள் போய் ஏதாவது பேக் டெஸ்ட் எதனா பண்ணினுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு பாயிண்ட்டை சேர்த்து வைங்க. என்னது? செஷன். உங்கள் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணி செஷன், லண்டன் செஷன் என்ட்ரியா இல்லை நியூயார்க் செஷன் என்ட்ரியா, அது நைட் 1 மணிக்கு என்ட்ரி எடுத்து டார்கெட் அடிச்சிருக்கும். அப்போ நம்ம அந்த ட்ரேடை அட்டன் பண்ணிக்கவா போகிறோம்பா? போகிறதில்ல. நம்ம டைமிங்கில் அது வந்திருக்குதா, ஆக்டிவ் டைமிங்கில் வந்திருக்குதா அப்படின்றத ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணணும். ஆல்ரைட். சுப்பிரமணி ப்ரோ சொல்லுங்க ஜி. வரீங்களா? ஓகே. கேக்குதா ஜி? ஃபஸ்ட்டு கேட்குது. ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள்ஸ் செய்கிறேன், அந்த எக்ஸாம்பிளை பார்த்துங்க. ஓகே ஜி. அதை பார்த்துட்டு அது கூட நீங்கள் சொன்னே வாங்க. லெட்ஸ் see. அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள்லேருந்து நீங்கள் ஓனர் சொல்லணும். சரியா? இப்போ நான் ஓகே. வந்து 1 டே 1 ஹவர் 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆங்கர்டு டெக்ஸ்ட் இந்த இடத்துல நங்கூரம் போட்ட மாதிரி இருக்குதுல்ல, அதை எடுத்து இந்த ஓரத்தில் எழுதிங்க. இது 1 டே 1 ஹவர் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ். கோல்டு டேட் என்ன? 22. என்ன டேட்டு? நம்ம இன்னைக்கு டேட் இல்லை, ஓ, இன்னைக்கு ட்ரேட் எடுக்க போகிற டேட்டை. இது 27 மார்ச். 27ஆம் தேதி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். 27/3/25 இதை போட்டுக்கிறோம். ஓகே. போயிட்டு நியூஸை செக் பண்ணிக்கிறோம். எப்படி போகணும்? All expect. பண்ணிக்கனால
இதை Okay. கிளிக் பண்ணீங்கனாலே இங்க காமிக்கும். இதுல மார்ச், ஜூன், மார்ச் 27. 27. 27. ஓகே, அது என்ன நாள்? 27ஆம் தேதின்றது Tuesday. Thursday. வெள்ளிக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் 1:30 மணிக்கு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு நியூஸ் இருக்குது, உஷாரா கவனிக்கணும். சரியா? நியூயார்க் செஷனில் நியூஸ் இருக்குது. புரிஞ்சு ப்ரோ? Okay. இது மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஐட்டம். ஃபைனல் ஜிடிபி டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ், முக்கியமான டேட்டாங்க தான் ரெண்டும். ஆல்ரைட், இப்போ நான் என்ன பண்ணணும்? 1 day 1 hour 5 minutes பிளான் பண்ணுறேன். இப்போ எந்த சார்ட்டுக்கு நான் போகணும்? ஃபஸ்ட்டு First வந்து டே போடுங்க. டே போகணும். நீங்களும் இதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ இதே எக்ஸாம்பிள் நான் வரைகிற இதே எக்ஸாம்பிளை ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக வைங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ இதில் 1 day பை சொல்லுதா செல்லு சொல்லுதா? ஒன் டே பை தான் சொல்லுங்க. பை என்னென்ன விஷயம் பார்த்து பை சொல்லுது? இப்போ மார்க்கெட்டிங் ஸ்பீடப் ஆகிட்டு ஸ்லோ டவுன் ஆகணும். இது 27ஆம் தேதி கேண்டில். இது வேண்டாம், இதை விட்டுடுங்க. அதுக்கு முன்னாடிக்கிறது வேண்டாம். ஸ்பீடப் ஸ்லோ டவுன் நம்மளுக்கு என்ன தெரியும்? மொமெண்டம் ஜி ஃபர்ஸ்ட். மொமெண்டம் பை சொல்லுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரும் பை சொல்லுங்க. பை சொல்லுது, ஒரு பிரேக்கர் வேற கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கிறான். ஓகே, previous two candles also பை தான் சொல்லுங்க. ப்ரீவியஸ் 2 கேண்டில் ஒரு கிளாரிட்டி இல்லையா? இப்போ 27ஆம் தேதி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 நாள் பார்க்கணும். ஒரு இன்சைட் Okay, பாராக okay. நிறுத்திக்கிறான், அவனே Okay, ஒரு okay. பெரிய இன்சைட் பார்க்குலாம் நிறுத்திக்கிறான். ஸோ அதில் பெருசாக கிளாரிட்டி இல்லை. இந்த இன்சைட் பார் ஆர்டர் பிளாக்கை தொட்டு ரிஜெக்ட் ஆகுது, அப்படி ஒன்று சொல்லலாம். ஓகே, ஸோ டைவர்ஜென்ஸ் ஏதாவது கிராஸில் இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் எனக்கு மொமெண்டம் பார்த்த உடனேமே ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஓ ரைட், என்னது பை பை தான் போடுங்க. பை சைடு போகலாம் அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கு இதில் என்னென்ன பாயிண்ட் தோணுதோ அதெல்லாம் எழுதி வச்சுங்க. இப்போ யாருக்குன்னா இந்த இடத்துல 2 கேண்டில் டைவர்ஜென்ஸ் இப்படி வரலாம்ல? வரலாம் ஜி. XAGUST சில்வர், என்ன பண்ணியிருக்கான்? இந்த லோவை இவன் கட் பண்ணியிருக்கிறான். இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இருக்கிற கேண்டில் இவன் என்ன பண்ணல? கட் பண்ணல ஜி. இது பண்ணல. அப்போ டைவர்ஜென்ஸை இட் சப்போர்ட்ஸ் பை இன்டர்னல் எக்ஸ்டர்னல் இம்பேலன்ஸ்லேருந்து தான் ரொட்டேட் ஆகுது. ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பை தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஓவராலாக நம்ம இதை என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம்? பயாசா பை. ஆக்சுவலாக ஆனால் சில்வரில் அதோட நல்ல என்ட்ரி கொடுத்துக்கிறான்னு இருக்குது 21ஆம் தேதி. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ 1 dayல பயாஸ் பைன்னு கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்சிச்சு. அடுத்த ஸ்டெப்பு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க ஜி ஃபர்ஸ்ட். அங்கே எடுத்துக்கிறேன். எடுத்த மாதிரி சரி சொல்லி 1 day பயாஸ் பைன்னு வச்சுக்கேன், புல்லிஷ். கீ லெவல்ஸ் மார்க் பண்ணும். வெரி குட். 1 hourல போகணும். ஏன்னா நம்ம அதுதானே பார்த்தோம். பயாஸை பார்க்கணும், கீ லெவலை எடுக்கணும், எக்ஸிகியூஷனும் கொண்டு போகணும். இப்போ 1 ஹவருக்கு போகிறேன். 1 ஹவரில் அந்த ஸ்விங்கு நறுக்குன்னு இருக்கணும். ஸ்விங்கு தப்பாக எடுத்துட்டோம், இப்போ யார் வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. இதுதான் பிரேக்கர் பிளாக்குன்னு ஒரு 4 நாள் ட்ரைனிங் கொடுத்தோம்போ அப்படின்னா யார் வேணாலும் பிரேக்கர் பிளாக்கை மார்க் பண்ணலாம், சாக்கை மார்க் பண்ணலாம், அங்கே இருக்கிற இம்பேலன்ஸை மார்க் பண்ணி என்ட்ரி போடலாம். எங்கே திறமை காமிக்கணும்னா இந்த பயாஸ் பார்க்குறதுல காமிக்கணும். 1 dayலையும் 1 hourலையும் நல்ல பயாஸு, நல்ல கீழே, அதுதான் நல்ல என்ட்ரியை கொடுக்கும். சரியா? நம்மால் உள்டா ஒரு சாக்கை பார்த்துட்டு இல்லை பிரேக்கரை பார்த்துட்டு லெஃப்டில் எங்கன்னா கீழே வழுக்குதான்னு தேட போவார். இந்த சாக் நல்லா இருக்கும், ஸ்பீடாக இறங்கி ஸ்பீடாக போயிருக்கும், சூப்பராக இருக்கிறானே, லெஃப்டில் போயிட்டு எதனா கீழே வழுக்குதான்னு பார்த்து அதை வராத என்ட்ரி உருவாக்குறது, போனால் மாட்டிக்கும். சரியா? பா, இப்போ 1 ஹவருக்கு வரேன். 1 ஹவரில் வந்து ஸ்விங் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்விங்கில் ஹை கிரியேட் ஆகின்னு இருக்குது. இப்போ இது பைக் சொல்லுதா செல்லுக்கு சொல்லுதா பார்க்கணும்ல? ஆமா ஜி. இந்த ப்ரீவியஸ் லெக்கு விட இந்த லெக்கு இந்த ஷார்ப் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோமே, மொமெண்டம் அதிகமா இருக்கு ஜி. நல்ல ஒரு ஸ்விங்கு இருக்குது. இப்போ இதில் கீ லெவலாக எடுக்கணும். எதை பிடிச்சி கீ லெவலாக எடுக்கிறது? ஸ்ட்ரக்சர் பை சொல்லுது, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பை. 1 ஹவராக நான் பையன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் பயாஸை. இப்போ இதில் கீ லெவல் எடுங்க பார்க்கலாம்.
வினோத், சுப்பிரமணி ப்ரோ, மொபின். மொபைல ப்ராப்ளம் பிஜி பாருங்க. இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸ். ரெண்டு இம்பேலன்ஸ் இருக்குது. இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, இங்க ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. எந்த இம்பேலன்ஸ்? மேல இருக்கிறதா கீழே இருக்கிறதா இல்ல ரெண்டுமேவா? ரெண்டுத்துலயும் பை பார்க்கலாமா? கீழே இருக்கிறது வந்து டிஸ்கவுண்ட்ல இருக்கிறது பார்க்கலாம். ரெண்டுமே டிஸ்கவுண்ட்ல தான் இருக்குது. டோஜி ப்ரோ. கீழே இருக்கிறது டோஜி, அது வந்து இம்பேலன்ஸ் பவர்ஃபுல். ஆ, டோஜி. வெரி குட். டோஜி ஆர்டர் பேரிங்கும் சேர்த்து பார்க்குறத பார்த்துக்குங்க. இப்போ இதில் பார்த்தா இதில் ஸ்விங் இல்லை, 15 மினிட்ஸ் இது. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? ஸ்விங் இருக்குது. அப்போ இவன் ஓகே, புரிஞ்சுதா? அப்போ நான் எந்த கீழே எடுத்துக்கிறேன்? செகண்ட் ஒன். ஆர்டர் பேரிங்கோட வர்ற ஒரு டோஜி இம்பேலன்ஸ் பக்கா. ஐயா இப்போ ஆனால் இப்போ நான் இங்கே வந்து ஃப்ரேம் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து இப்படி வந்தானா நான் பை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்த தொட்டே நம்மளுக்கு பை வருது. நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களா? ம், நம்ம பிளான் இங்கே பண்ணோம், ஆனால் இங்கே பை கிடைக்குது. என்ன பண்ணுவீங்க? உடனே பிளானை மூமெண்டம் தூக்கி பார்க்கலாம். ஓரம் போட்டுட்டு இங்கே சாக் வச்சுட்டு இந்த சாக் பின்னால போகக்கூடாது. நீங்கள் நரேட் பண்ண மாதிரி அங்கே என்ட்ரி வந்தால் எடுக்கணும். வரலையா வேடிக்கை பார்த்துட்டு போயிடணும். புரிஞ்சா ப்ரோ? நீங்கள் பிளான் பண்ணாத விஷயத்த நீங்கள் கை வைக்கிறீங்கனாலே அந்த லாஸுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். லாஸை கொடுக்குறதுக்கு டக்குன்னு அந்த டெசிஷன் வந்து மாற்றக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ 1 hour பயாஸ் என்ன ப்ரோ சொல்லின் ப்ரோ? பயாஸ் இல்லை, பை புலிஸ். கீழே வர நம்ம என்ன அர்த்தம்? டோஜி இம்பேலன்ஸ். ஒரு ஆர்டர் பேரிங்கோட வரக்கூடிய ஒரு இம்பேலன்ஸை எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா 1 hourனா என்ன டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எடுக்கணும்? 5 minutes. 5 minutes. 5 minutes. இப்போ நம்ம இந்த கீ லெவலில் வச்சுப்போம், எப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வரான் ப்ரைஸு, அந்த இடத்த வந்து ஹிட் பண்ணி மேலே புஷ் பண்ணுறோம், திருப்பி கீழே போயிடுச்சு. அப்போது எதிர்பார்த்த மாதிரி இந்த கீ லெவல் வேலைக்கு ஆகலை. ஏன்னா இப்போ இந்த கீ லெவல் ஃபெயில்டுன்னா ஃபெயில்டு கிடையாது. ஃபெயில்டு வந்து. ஏன்னா இப்போ இந்த இடத்துல அவன் ரிவர்சலும் வைக்கல. ஏன்னா இவன் போய் சாக்குன்னு எங்கே போயிருக்கணும்? இந்த இடத்துல இருந்து இவன் இங்கே போய் வச்சுட்டு இருந்தால் தான் அது சாக்கு. ரூபன், ஒரு கிளாஸ்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணது நம்ம கீ லெவல் வந்து இப்போ இம்பேலன்ஸ் எடுத்துருக்கோம்னா இது 1 hourல வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். 1 hour ஆமாங்க. கேண்டில் க்ளோஸ் ஆனா மட்டும்தான் அது வந்து ஃபெயில் ஆச்சுன்னு சொல்ல முடியும். ஆமாங்க, அது ஃபெயில் இருக்கு. நான் இங்க கேட்குறது, இப்போ இதில் ஒர்க் அவுட் ஆனா அப்படின்னா ஒர்க் அவுட் அப்படின்னு நம்ம சொன்னா இவன் இதை போய் கட் பண்ணியிருக்கணும்ல. கரெக்ட். அவன் என்ன பண்ணல, கட்டு பண்ணல. சரியா இருக்கட்டும். இவன் இப்போ ஆர்டர் பேரிங்க பண்ணி அந்த இடத்துல இருந்து என்ன பண்றான்? மேலே புஷ் பண்றான். இப்போ இங்க என்ன கிரியேட் ஆயிருக்குது? ஷாக் வச்சுட்டோம். இப்போ பிரேக்கர் கிரியேட் ஆயிருக்குது, சாக்கு கிரியேட் ஆயிருக்குது. இல்ல ஓகே, பிரேக்கர் சாக். எங்க என்ட்ரி போட்டோம்? இம்பேலன்ஸ்ல என்ட்ரி டிஸ்கவுண்ட்ல பார்க்கணும். இப்போ பிரீமியம்ல இருக்கு ஆக்சுவலா. கீழே ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு, அதில் என்ட்ரி என்ட்ரி பண்ணலாம். போற இடத்துல நீங்க அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. என்ட்ரி பிரேக்கரா இல்ல பிரேக்கர்ல வர இம்பேலன்ஸா இல்ல சிஸ்தா, அதுதான் கேள்வி. எக்ஸிகியூஷன் எதுல? எக்ஸிகியூஷன் உள்ள பிரேக். இம்பேலன்ஸ் ப்ரோ. இம்பேலன்ஸ், நீங்க இம்பேலன்ஸ் சொன்னீங்கன்னா இம்பேலன்ஸ் இங்க இருக்குது இல்லையா? ரிஸ்க் ரிவார்ட் ஜாஸ்தியா கிடைக்கும். அது உங்க விருப்பம். சரியா? இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது வந்து பிரேக்கர் இல்லையா? இங்க போட்டா அது பிரேக்கர் என்ட்ரி. சிஸ்ட் என்ட்ரி அப்படின்றது கரெக்டா இந்த ஸ்விங் லோவை ஸ்வீப் பண்ண கேண்டில் இது இந்த பிளாக். இதை நீட்டி இங்கே விட்டோம்னா இது சிஸ்ட் என்ட்ரி, இது சிஸ்ட் என்ட்ரி, இது பிரேக்கர் என்ட்ரி, இது சாப்போட இம்பேலன்ஸ் என்ட்ரி. இத்தனை இருக்குது. ஜெயன, சொல்லுங்க ப்ரோ. நீங்க என்னத்துல போடுறீங்க? இது இம்பேலன்ஸ்ல போடுறேன். இம்பேலன்ஸ், ரைட். மற்றவங்க? செல்லியன் ப்ரோ, சந்தியா மேடம், சுப்பிரமணி.
நான் பிரேக்கர் block பிளாக் தான் நான் போவேன். பிரேக்கர் என்ட்ரி. பிரேக்கரு சிஸ்ட் யாரும் தெரியாதுன்றதுனால சொல்லல போல. இல்ல பிரியதர்ஷினி சிஸ்டும் சிஸ்ட் எனக்கு தெரியும், பட் வந்து பிரேக்கர் அண்ட் சிஸ்ட் ரெண்டுமே வந்து ஓவர்லாப் தான் ஆகுது இங்க. ஆமா ப்ரோ எப்பயுமே நம்ம always தேர்ட் கேண்டில் செக் பண்ணுவோம் ப்ரோ. தேர்ட் கேண்டில் வந்து இம்பேலன்ஸா இருந்தா சரி ஃபியூச்சர் அது வெயிட் பண்ணி போடுறவங்க போடலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது நான் அட்டன் பண்ணியிருந்த என்ட்ரி. என்ன டேட்டு? மார்ச் 27. 27/2025. ஓகே. ஸ்டாப் கோஸ் யுவர் டிபி 1 to 2. இப்போ இதில் யார் யார் பிரேக்கர் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கும் ட்ரிகர் ஆயிருக்கும். முக்கியமான ஒரு கேள்வி கேட்கல. இப்போ இதில் வந்து அந்த ஷேப் ஆஃப் சாக் எப்படி இருக்குது? தேருமா தேராதா? வேணும் ப்ரோ. தேரும் ப்ரோ. நல்லா நல்ல ஒரு ஸ்வீட் குவாலிட்டியா 3 இதுல மேல போயிருக்கு. நல்லா இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாதிரி ஹெல்த்தி இருக்கிறேன். இப்போ நான் எக்ஸிகியூஷன்ல வந்து பிரேக்கர்னு எழுதிக்கிறேன். ஓகே. சிஸ்ட் ட்ரிகர் ஆயிருக்குமா? யாரான சிஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா சிஸ்ட்ல போட்டவங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே. இப்போ இம்பேலன்ஸு மேலே வந்துருச்சா? இப்போ இங்கே இது ஒரு டோஜி, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் இந்த இம்பேலன்ஸில் போடலாமா? டோஜி இம்பேலன்ஸ்னு போடுறேன்னு சொன்னவங்களே இங்கே ஆமா. போட இந்த இம்பேலன்ஸில் போடலாமா இல்லை கீழே இருக்கிற இம்பேலன்ஸில் போடலாமா? இந்த இம்பேலன்ஸ்ல போடலாம், ஏன்னா அது வந்து பிரேக்கர் பிளாக் உள்ளார வருது. அவள் தான் அவங்களுக்கு வேடிக்கை தான். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பிளான் பண்ணி இவ்வளோ விஷயம் உன்னிப்பாக கவனிச்சு இம்பேலன்ஸில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை, கோவிந்தா தான். ஆமா. அப்போது இதில் வந்து நம்ம யார் யார் பிரேக்கர்லையோ சிஸ்டில் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கும். மெஜாரிட்டி பிரேக்கர் என்ட்ரி மிஸ் ஆகாது. பிரேக்கர் மிஸ் ஆகாது. இவ்வளோ விஷயம் பார்த்து உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எஸ்எல் அடிச்சதை விட ஒரு மாதிரி டென்ஷன் கொடுக்கும், குறைச்சல் கொடுக்கும். ஓகே ப்ரோ. நல்லா ஃபோக்கஸ் பண்ணும்போது வந்து பிரேக்கர் பாருங்க. நான் பார்த்ததுல நான் செஞ்சதுல இந்த மாதிரி நறுக்குன்னு வரானுங்க, பாடி க்ளோஸ் ஸ்பீட் வருதுன்னு வச்சுக்கோங்க, உடச்சிடுவோம். அந்த பிரேக்கர்லேருந்தே தூக்கிடுவோம். ஓகே. இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் ரீட்ரேஸ் ஆகுறது இல்லை மெஜாரிட்டி. அப்படியே அவங்க ரீட்ரேஸ் ஆனாலும் அந்த ஒரே ஒரு கேண்டில் வருது, இந்த ஓப்பன் ஆகிட்டு நேராக ஒரே கேண்டில் இம்பேலன்ஸை மட்டும் அந்த ஓப்பன் ஆகி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து தொட்டுட்டு தூக்கிடுறான் மேல் இம்பேலன்ஸ்லேருந்து. நீங்கள் சரி நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. ஓகே. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இப்போ 1 டேல பயாஸை பார்த்தோம், 1 ஹவரில் பயாஸ் பார்த்து கீ லெவல் எடுத்தோம், 5 மினிட்ல நம்மளோட கீ லெவலை தொட்டு வந்துச்சு, எக்ஸிக்யூஷன் கொண்டு போகணும். அவள் தான். ஏதாவது ஸ்பெஷலாக நம்ம யோசித்தோமா? ஒன்றும் யோசிக்கல. சரிங்க ப்ரோ, அதானே? கரெக்ட். ஸ்பெஷலாக யோசித்தோமா? ஒன்றும் யோசிக்கல. ஆனால் மினிமம் 1:2 போயிருக்கும் அந்த என்ட்ரி. சரி ப்ரோ, அந்த மாதிரி என்ட்ரி மட்டும் வேலிடேஷனுக்கு வந்து வைங்க. எங்கேயோ போயிருப்போம். அதுக்கப்புறம் நான் கொடுத்துருந்த என்ன அதர் என்ட்ரிஸு டிஸ்டன்ஸ் வருமான்னு தெரியல. இப்போ நம்ம போட்டோமே, அது என்ன டேட்? அது 27 மார்ச். 27 மார்ச். 27 மார்ச். மார்ச் அது வீக்கு 4ல வருமா? 4th week சார். ம். நான் இப்போ லைவ்ல எதில் போட்டு உட்காந்துக்கிறேன்? அதே என்ட்ரி நான் எதில் என்ட்ரி போட்டுக்கிறேன்? பிரேக்கர். அது போய் பாடியை இன்னும் க்ளோஸ் வைக்கல, ஆனால் அதுக்கு லாஸ்ட் ஒரு செகண்ட்ஸ் தான் இருக்க போகுது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அங்கே ஏற்ற மாதிரி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் இந்த இடத்துல ஒரு அலாட் ஒன்று வச்சு விட்ருக்குறோம்ல, அது ட்ரேட் போட்டுட்டு நம்ம ஒரு அலாட் ஒன்று வச்சுக்கணும், ரைட்டுங்களா? அப்போ போயிட்டு இவன் பாடியை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு அலாட் வந்துடும் டக்குன்னு. நம்ம எதனா வேறு எதனா சார்ட்டோ வேலையில் இருந்தோம்னா மிஸ் ஆகுறது, வேற எதனா மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால அவரே நெக்ஸ்ட்டு சார் ஒரு சின்ன டவுட் சார். எனக்கு சொல்லிடுறேன், முடிச்சிடறேன். இது 1:2 ஷார்ப்பு. நான் ஏன் எஸ்எல்ல வந்து இந்த ஸ்விங் லோவில் வைக்கலன்னா, இவ்வளோ ஷார்ப் இருக்கிறவன் பிரேக்கர் பிளாக்கு கீழே தான் ஆக்சுவல் எஸ்எல். இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறான், பை த வே இவ்வளோ தூரம் கீழே வரமாட்டான் அப்படின்றது ஒரு பிளானு. ஏன் கொஞ்சம் இதுக்கு ஏன் பர்டிகுலராக இந்த ரீசன் அப்படின்னா, எனக்கு அந்த ரிஸ்க் ரிவார்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணிக்கினேன்,
இந்த இடத்துல ரிஸ்க் ஸ்டாப் லாஸ் நோக்கி வைக்கும்போது எனக்கு ரிஸ்க் ரிவார்டு இந்த ஸ்விங்கை பக்கத்துலேயே கிடைக்குது. நான் இங்கே இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்து வச்சிருந்தேன்னா எனக்கு இங்கே தான் 1:2 வரும். அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி தான் லைட்டாக இங்கே வச்சிருக்கேன். இதுக்கு எதுவும் ஸ்பெஷல் ரீசன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்லுங்க மேடம். சார் இப்போ இங்க சாக் பிரேக்கர் இருக்குது இல்ல சார், அப்போ ம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ம். பாடி க்ளோஷர் பண்ணாம விக்க மட்டும் அப்படி மேல டேப் பண்ணும், அப்பயே நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆயிடும். ஆனா பாடி க்ளோஸ் பண்ணிருக்காது. சோ அந்த சுச்சுவேஷன் எப்படி சார் ஹேண்டில் பண்றது? ஆனா நம்ம என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கோம் அந்த டைம்ல. பாடி கம்பல்சரி க்ளோஸ் வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் தான் போகணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அப்ப ப்ரையரா போகாம பாடி க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் போக சொல்றீங்க. அதுதாங்க பிரேக்கர் என்ட்ரி. அப்போ ஆ, போய் பாடியை க்ளோஸ் வைக்கலன்னா அது பிரேக்கரே இல்லையே. அதான் சார் எனக்கு. சரி, இதுலதான் ஒரு டவுட். ம். இது ஸ்பீடா அப் போயிட்டு இவ்வளவு ஸ்லோவா தான் இறக்கிட்டு வந்துருக்கு இல்ல சார்? ம். இது ஆனா நான் இந்த இடத்துலதான் ஒரு இது பார்த்தேன். பட் அது ஆனா ஃபெயில் ஆயிடுச்சு. எதுங்க 15 மினிட்ஸ்ல. இதுவா? 15 மினிட்ஸ்ல தான் பார்த்தேன். இது கோல்டா? இப்ப நீங்க வச்சிருந்துட்டு கோல்டே தான். கோல்டு 15. ஆமா. இங்க சாக் மேல சாக் கொடுத்துருக்கு. இந்த இங்க சார்ட் அங்க சாக் கொடுத்துருக்கு. அப்புறம் ஸ்பீடா போயிட்டு ஸ்லோ டவுனா வந்துச்சு. இந்த எக்ஸ்ட்ரீமா ஒரு பிளாக் இருக்குல்ல, அங்க என்ட்ரி பார்த்தேன். பட் ஆனா இல்லையா? எஸ்எல் அடிச்சுக்கிட்டே இருந்தது. இது அங்கதான் sir. ஆமா. இது வேலைக்கு ஆகாது. ஆ, ஆனா ஓவராலா நீங்க reason பையனு பண்ணது கரெக்டான பிளான் ஆ, தான். பட் ஸ்விங் okay, வந்து sir. மாறிடுச்சு இல்ல. இப்போ இந்த இடத்துல நீங்க Okay. ஸ்விங் டு ஸ்விங் எடுக்க முடியாது. எப்படின்னா ஆ, இங்க ஒரு ஸ்விங் வந்துருச்சுங்களா, இது ஆமா. போயிட்டு ஆ, இங்க ஆ, இறக்கி இப்படி ஆ, போயிட்டு இப்படி ஆ, வருது. அப்போ ஆ, ஸ்விங் மாறி ஆ, இப்படி வரானும் போது ஆ. ஃப்ளோ செல்லுக்கு மாறி இருக்கு. ஆ, இல்ல, இப்ப மேஜர் ஸ்ட்ரக்சருக்கு இது அப்ளை பண்ண முடியாது. மேஜர் ஸ்ட்ரக்சர் இங்க வராதுங்களா? மேஜர் ஸ்ட்ரக்சர் வரணும் போது நீங்க லெஃப்ட்ல ஏதாவது பார்த்து தேடி பார்க்கணும். இல்ல அந்த மாதிரி இல்ல. நீங்க இது இங்க 15 மினிட்ஸ்ல எடுத்துட்டு 1 மினிட்ல என்ட்ரிக்கு பிளான் பண்ணியிருந்தீங்களா? ஆமா ஆமா sir. நல்ல பிளான் தான். ஓவராலா நானுமே பைக்கு தான் உக்காந்துக்கிறேன். பார்ப்போம். ஆனா மார்க்கெட் இந்த இடத்துல இப்ப டர்ன் ஆகுது. ஆல்மோஸ்ட் இப்ப இந்த ஒரு ஷார்ப்பு அது இன்னும் அந்த 6:30 மணி மூமெண்ட் இல்லாததால அப்படியே எஸ்எல்லாம் அடிச்சுட்டே இருக்காங்களா தெரியல. 1 மினிட் கம்பல்சரி ஒமிட் பண்ணீங்க. புது சரி, ஆளுங்க ஓகே. போவே இல்ல 1 போகாதீங்க. மினிட் இல்ல, 15 மினிட்ஸ்க்கு மேலதான் பாத்துருக்கீங்க. நீங்கலாம் என்ட்ரி எடுக்கிறீங்கல்ல, 1 மினிட் ஓகே. என்ட்ரியே எடுக்காதீங்க. ரைட்டா? சரி, ஓகே சார். மார்க்கெட்டு கன்சாலிடேஷன் ஆயிட்டு இங்க இருந்து நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன். அதுக்கப்புறம் இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயின் இருக்குது. அடுத்து சரி, ரிவர்சல் ஆகும். இந்த ரிவர்சல் ஓகே. தான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஹைக்கு போக வேண்டிய ரிவர்சல். முக்கியமான இடம். ஏன்னா ஸ்குவீஸ் ஆகி வந்துருச்சு மார்க்கெட் ஆல்மோஸ்ட். இதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. ஆல்மோஸ்ட் அது வெடிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஓகே, ஓகே. எஸ், எஸ். கரெக்ட் தான். அதனால பிளானிங் வந்து அப்படி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல இருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டா? நீங்க பேக் டெஸ்ட் எடுத்துன்னு வரீங்கல்ல, இந்த ஆமா நான் சார். இப்போ கோல்டு ஒன்று காமிச்சிருக்கிறேன். இது ஒன்று இப்போ இதை எடுத்துக்கணுமா? இது வந்து மந்த் டே 1 ஹவர் வந்து எடுப்போம். மந்த் டே 1 ஹவர். யார் வரீங்க? முபினு வரீங்களா? ப்ரோ. சொல்றீங்களா? மந்த் டே 1 ஹவர் இந்த அலைன்மெண்ட் யூஸ் பண்ண போறோம். முன்ன நம்ம பார்த்தது டே 1 ஹவர் 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ பார்க்க போகிறது மந்த் டே 1 ஹவர். நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம்னாலும் உள்ளே போட்டுங்க. ஆனால் மேட்டர் மாறாது. பயாஸு கீ லெவலு எக்ஸிக்யூஷன் அது மாறாது. ஓகே, ஓகே. இப்போ நான் மந்த்துக்கு போகிறேன். மந்தில் போய் பார்க்குறேன். இது என்ன சொல்லுது? பை சொல்லுதா செல் சொல்லுதா? இது மொமெண்டம் வந்து பை சொல்லுது ப்ரோ. மூமெண்ட்டை பை சொல்லுது. ஸ்ட்ரக்சர் பை சொல்லுது. ஸ்ட்ரக்சர் பை சொல்லுது. ப்ரீவியஸ் 2 கேண்டில் பை சொல்லுது. பை சொல்லுது. ம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. செல்லுக்கு போற மாதிரி இருக்கு ப்ரோ. இவ்வளோத்தையும் பைக் சொல்லிட்டு நம்ம மூளை எப்படி யோசிக்கிறது? சொல்லுங்க, என்ன ஒரு ஃபைனலுக்கு முடிவாங்க. செல்லுன்னு சொன்னா என்னென்ன பாயிண்ட் வச்சு செல்லுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மேல இருக்குது அதனால செல் ஆயிட்டுன்றீங்களா? இல்ல இல்ல இன்சைட் பார் தான் bro. இன்சைட் பார். இன்சைட் பார் டோஜி கேண்டில் அண்ட் ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரன்னிங் கேண்டில் ஐயா. இந்த மாசத்தை தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம்.
இல்ல பார்க்கறது எப்பயோ அந்த கரண்ட் கேன்ல விட்டுட்டு முன்னாடி இருக்கிற 2 கேன்ல பார்க்கணும். ஸோ இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுக்கிறான் பை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லாஜிக் இருக்கு. புரிஞ்சுதா? அங்கே இன்சைட் பார்ன்றது சொல்றதுக்கு அவசியமே இல்லை. ஓ புரிஞ்சுதா? ஃபைனல் பண்ணுங்க. பையா செல்ல எதனா ஒன்று சொல்லுங்க, முடிவு பண்ணி எழுதிடலாம். நீங்க செல்லுன்னு சொல்றதுக்கு காரணம் கிடையாதாங்க. பையன்னு சொல்லலாம். அந்த பையன்னு சொன்னாலும் சாலிட் ரீசன் அங்கே கிடையாது. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணியிருக்கிறான், இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது. டிஸ்கவுண்ட் வரைக்கும் இறங்கினான்னா இப்போ கணக்குக்கு இருந்து ஐஆர்எல் வந்துட்டு போகலாம் அப்படின்னு செல்லர்ஸோட பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆமா தானே? அப்படிதான் இருக்கும். ஆமா ஏன்னா ஒரே ஆமா இடம் எனக்கு பையன்னு தெரியும், உங்களுக்கு செல்லுன்னு தெரியும். மாறி தெரியலாம், ஏன்னா மார்க்கெட்டை நம்ம மூவ் பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த 6 பாயிண்ட் இருக்குது இல்லை, இந்த 6 பாயிண்ட்டையும் பார்ப்பாரு. ஒருத்தருக்கு அதே 6 பாயிண்ட் பைக் சொல்லும், இன்னொருத்தர் அதே 6 பாயிண்ட் பார்ப்பாரு, அவருக்கு அது செல்லு சொல்லும். புரிஞ்சுதா? அது ஏன்னா இவர் 1 டே 1 ஹவர் 5 மினிட்ஸ் பார்ப்பாரு, அவர் மந்த் டே 1 ஹவர் பார்ப்பாரு. ம். கிராஸ் இருக்கும். சரியா? சரி சொல்லுங்க சரியான் ப்ரோ, என்ன ஃபைனல்? பையா செல்ல இல்லை நியூட்ரலா? பை தான். பயஸ் பிரகாரம் பை, பட் வந்து ப்ரீமியம்ல இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஐயா நீங்க நீங்க போய் இப்போ பையல் இதெல்லாம் இது பண்ண போறது இல்ல. அந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட் இப்போ பயஸ் ரன்னிங்ல பை. இருக்கிறாங்க. பயஸ் இந்த பை கேண்டல், தான் ப்ரோ. இந்த ரன்னிங் கேண்டல் பை ஆகிறது, பை கேண்டலாம் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவ்வளவுதான் கேள்வி. கரெக்ட், பை தான். அது பை தான் ப்ரோ. அப்போ அந்த மாதிரி தான் கேட்கணும். ஆ அப்போ மந்த் வந்து லாக் பண்றீங்க பயாஸ்ன்ட்டு. ஒரு சில சமயம் தெரியாது உங்களுக்கு, அது ஒரு மாதிரி ஏடகுணமா இருக்கும். அந்த சமயத்துல ஒதுங்கி நின்னுப்போ பை பையாஸ். நெக்ஸ்ட் 1 டேக்கு போகணும். 1 டேக்கு போயிட்டோம், என்ன பண்ணணும்? 1 டேல பயாஸ் கீழே பயாஸ் பார்த்து கீழே வரை எடுக்கணும். பயாஸ் என்ன சொல்லுது? பை. எப்படி பார்த்தோன்னே சொல்றீங்க? அந்த மொமெண்டம், ஸ்ட்ராங் மொமெண்டம் பார்த்தேன். ஸ்பீட் அப் ஸ்லோ டவுனு பை சொல்லுதுன்றோம், ஸ்ட்ரக்சர் பிவைஸ் வச்சுக்கிறான் பை சொல்லுதுன்றோம். கரண்ட் கேண்டிலுமே வந்து நான் மூணு கேண்டில் என்கல்ஃப் பண்ணிருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டு வீக்கா இருக்கு. இதை வரேன். பிரேக்கர் பிளாக் கொஞ்சம் பிரேக் கரெக்ட். இப்போ இந்த பிரேக்கர் பிளாக்கு, அந்த பிரேக்கர் பிளாக்கு உள்ளார வர்ற இம்பேலன்ஸ் இது. அதுக்கு மேல டோஜ் இம்பேலன்ஸ் இருக்குதா? இது எடுக்கலாமா, அது எடுக்கலாங்களா? டோஜி இம்பேலன்ஸ், டோஜி இம்பேலன்ஸு அது வேணா ஆர்டர் பேரிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் டோஜி இம்பேலன்ஸுக்கு தான் ஆர்டர் பேரிங் வருது, இதுக்கு வரல. ஓகே. அப்போ நீங்கள் உங்கள் இம்பேலன்ஸை வச்சுங்க. நீங்கள் இதை கீழே போகுது பிரேக்கர் பிளாக் உள்ளார வருது, இந்த இம்பேலன்ஸ் எனக்கு வேலிடுன்னா தப்பெல்லாம் கிடையாது, கரெக்டு தான். அதை அங்கேயே வச்சுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ டே வந்து பயாஸ் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பை பையாஸ் தான் சொல்லுது. 2 டைம் ஃப்ரேமும் பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. 1 ஹவருக்கு போயிட்டு அங்கே ரியாக்ஷன் பார்ப்போம். ஏன்னா இது என்ன டேட்ல வந்து தொடப்போகுதுன்னு தெரில, அதனால தான் நியூஸ் பார்க்கல. கிட்ட வரான். அப்போ மே 12ஆம் தேதியா? மே 12ஆம் தேதி. தொட்ட டேட்டு 14ஆம் தேதி மே. மே 14. மே 14ன்றது புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ தொட்டுட்டான். எதை உடச்சா பிரேக்கரு? சொல்லுங்க மொபினே, எதை உடச்சா பிரேக்கரு? ரிவர்ஸ்ல பார்க்கணும் ப்ரோ, ரிவர்ஸ்ல ஐயோட சாப்பிடு. இந்த பாயிண்ட் உடைக்கணும் இல்லையா? ஐயோட சாப்பிடு. அதை உடச்சா பிரேக்கரு. இவன் என்ன பண்ணுறான்? அவன் மேலே போயிட்டு கீழே போயிட்டான். அப்போ என்ன போச்சு? பிரேக்கர் இங்கே வந்துருச்சு, இன்னும் கீழே போயிட்டான்.
இப்போ இதில் போயிட்டு நான் இங்கே ஐஎஃப்இஜி என்ட்ரி பிடிக்க போகிறேன் அப்படின்னாலும் போடாதீங்க. சரியா? ஐஎஃப்இஜி வச்சு எக்ஸிகியூஷன் கொண்டு போகலாம், பட் ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் வேண்டாம். போய் பாடியை க்ளோஸ் வைக்கல, இப்போ வச்சிட்டான். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், பிரேக்கரில் போடலாமா இல்லை சாக்லேட் இம்பேலன்ஸில் போடலாமா? எங்கே போடலாம்? பிரேக்கர்ல போகலாம் ப்ரோ. ஏன்னா ஸ்பீடு பிரேக்கரில் டவுன் ஆகி மேலே ஏறி இருக்கு. ப்ளஸ் டோஜி பிராக்கருக்குள்ளேயே வந்து டோஜி இம்பேலன்ஸ் இருக்கு. கரெக்ட். டார்கெட் எது வரைக்கும் போகலாம்? 1:4 வரைக்கும் காமிக்குது. அதில் நாம் எவ்வளோ எதிர்பார்க்குறோம்? 1:2. ஓகே. இப்போ இதில் டோஜி இம்பேலன்ஸு இருக்குது, டோஜி ஆர்டர் பிளாக்குமே இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ். நான் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு எது கொண்டு போகிறேன்? பிரேக்கருன்னு எடுத்துகிட்டு போகிறேன். இவன் என்ன பண்ணுறான்? ஒரு மாதிரி ஆட குடும்பம் ஒன்று தான் எழுந்திருக்கான். இந்த ப்ரீவியஸ் ஐயெல்லாம் கட் பண்ணிட்டு வேறு வரான். நாட் மச் குட்டு, ஆனால் போயிட்டுருக்கான். புரிஞ்சது ப்ரோ? ஒரு சிஸ்டமேட்டிக்குள்ளார அடாப்ட் ஆகிற மாதிரி பாருங்கள். பயாஸை பார்த்து கீ லெவல் எடுத்து எக்ஸிக்யூஷன். அதுலேயும் டேவோட பயாஸ் 1 ஹவரோட இருங்க. 1 ஹவர் கீ லெவல் என்ன அர்த்தம்? டோஜி இம்பேலன்ஸ். அது வித் ஆர்டர் பேரிங்கோட தான் வருது. மெஜாரிட்டி நீங்கள் கீ லெவல் செலக்ட் பண்ணும்போது ஆர்டர் பேரிங் பார்த்து செலக்ட் பண்ணுங்கள், அது மெஜாரிட்டி கிளிக் ஆகும். சரியா? இப்போ இங்கேருந்து அதே மாதிரி ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சாரி சொல்லுங்க ப்ரோ, சாரி சொல்லுங்க. ப்ரோ. அந்த சைடுல மேல போயிட்டு கீழே வருது பாத்தீங்களா, அது மோஸ்ட்லி வந்து அப்படிதான் ப்ரோ வருது. திரும்ப இந்த பிரேக்கருக்கு வருது பாத்தீங்களா, நீங்க சொல்றீங்க மேல போயிட்டு வரும்போது அதை எடுக்காதீங்க கொஞ்சம் லெஃப்ட்ல. அது மோஸ்ட்லி அத ப்ரீவியஸ் அதுதான் ப்ரோ. அந்த ப்ரீவியஸ் கட் பண்ணிட்டு வருது. அதனால என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா எடுக்காதீங்க, டவுட்லயே உட்கார்ந்துருக்க மாதிரி எடுக்காதீங்க. இப்ப அடுத்த ஆங்கிள் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இதுலயே ரீஎன்ட்ரி பண்ணலாம். சரியா? அது லிக்விடிட்டி ஆன கிளாஸ்ல வந்து கிளாரிட்டி வந்துடும். இப்போ இங்க ஒரு ஸ்வீப் ஆயிட்டு இங்க வருது பாருங்க. இங்க ரீஎன்ட்ரி போடலாம். ஸ்லோ டவுன் இங்க பக்கம் அமையும் எல்லா சினாரியும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அதனால அந்த ரூல் பிரேக் பண்ண வேண்டாம். சரியா? ஓகே. இப்போ இருங்க, வேற இடம் செக் பண்ணுவோம். இப்போ நாம வந்து மே 8ஆம் தேதி டெஸ்ட் பண்ணுவோம். மே 8 அது ஒரு வியாழக்கிழமை. காலைல 12 மணிக்கு ஒரு நியூஸ் இருக்கு, பிரச்சனை இல்லை. 4:30 இருக்கு, அதுவும் பிரச்சனை இல்லை. 6 மணிக்கு யூஎஸ்டிக்கு நியூஸ் இருக்குது. 6 மணிக்கு உஷாராகணும், 7:30 மணிக்கு உஷாராகணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே 1 hour 5 minutes. 8ஆம் தேதி ட்ரேட் பண்ணுறோம். முன்னாடி இருக்கிற டேஸ் பார்க்கணும். என்ன சொல்லுது பையாஸ் எல்லாம்? பாருங்க. கரண்ட் டே இதுதான் 8ஆம் தேதி. இதை தான் ட்ரேட் பண்ண. அப்போ நம்ம முன்னாடி 2 நாள் பார்க்கணும். என்ன சொல்லுது? ப்ரீவியஸ் 2 கேண்டில் படி கரெக்டா? ஆமா, இன்சைட் பாரா இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா செல் ஆகும்னு நம்ம சொல்லலாம், பட் நாட் மச் கிளாரிட்டி. அதே மாதிரி மொமெண்டம் வந்து ஸ்பீட் அப் ஸ்லோ டவுன். ஸோ இட் சப்போர்ட்ஸ் பை தான். இன்டர்னல் எக்ஸ்டர்னல். இப்போ எக்ஸ்டர்னல் எடுத்துட்டு இன்டர்னலுக்கு வரணும், அது செல்லு சொல்லுது. மற்றபடிக்கு வேற எதுவும் பெருசாக ஐட்டங்கள் இல்லை. இப்போ இவன் பையே ஆகிறவனா இருந்தாலும் டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு வேணா நம்ம பிளான் பண்ணலாம் இல்லையா? அப்படி பார்த்தா டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். ஆர்டர் ஃப்ளோவை டச் பண்ணணும் அப்படின்னாக்க இங்கே வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஓவராலாக இது வந்து செல்லு நான் பண்ண போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா கதை நிறைய சொல்லலாம். இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க? பைன்னு ஃபிக்ஸ் பண்ணலாமா, செல்லுன்னு ஃபிக்ஸ் பண்ணலாமா? அப்படி சொல்லக்கூடாது. நான் பையன் ஃபிக்ஸ் பண்றேன். சரியா? ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா அப்படி ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோம்னா பயாசு செல்லு அந்த இடத்துல. ஏன்னா பையாகிறவன் கீழே வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம தானே கனெக்ட் பண்ணணும். நீங்க புது ஆளு, நீங்க பாக்குற மாதிரியே நான் பாக்குறேன்னா இதை நான் என்னன்னு தான் சொல்லுவேன். ஸ்பீட் அப் ஸ்லோ டவுன் பையன் தான் சொல்லுவேன். ஓகே சார், நான் வந்து டே பையாஸ் பையன் வச்சுக்கிறேன். 1 hour அங்க தெளிவு கிடைக்கும்.
அங்க கொஞ்சம் தடுமாறினாலும் 1 ஹவரோட பயாஸ்ல கன்ஃபியூஷனோட கை வாழ்க்கையில வைக்கக்கூடாது. புரிஞ்சுதா? ஏன்னா அதுல இதுனா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஆனா இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் வாய்ப்பு இல்லை, பண்ணக்கூடாது. இவன் என்ன ப்ரோ பண்றா? இது பார்த்த உடனே சொல்றீங்கல்ல, இந்த அளவுக்கு கிளாரிட்டி கொண்டே இல்லை. ஓகே, அதே மாதிரி மார்க்கெட்டு ஒரு ஸ்பீட் அப் ஸ்பீட் டவுன் ஆகிட்டு ஸ்லோ அப் ஆகிட்டு இருக்கிறான். ஸோ ஸ்விங்கை நீங்கள் சூப்பராக எடுத்துடுவீங்க. ஸ்விங் லோ இந்த மாதிரி கட் ஆகணும். கீ லெவலு இது ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்குது. ஒரு பிரேக்கர் பிளாக் இருக்குறான். இந்த பிரேக்கர் பிளாக்கோட இருக்கிற இம்பேலன்ஸு இது இருக்குது. அதுக்கு மேலே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. 2 இடத்துலையுமே நம்ம செல்லு பார்க்க போகிறோம். 1 ஹவர்னா நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் போகிற என்ட்ரி? 5 minutes. 5 மினிட்ஸ். நியூஸ் எப்போ வரப்போகுது? 6 மணிக்கு. 4:31, 6:31. 6 மணி ஒன்று, 7:30 மணி ஒன்று. இது 6 மணியே நம்ம தாண்டிட்டோம் இல்லையா? 6 மணிக்கு அவன் ஒன்றும் அங்கே ரியாக்ஷனை காணும். அது இம்பேலன்ஸின்னு தொடலை. ஸோ நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை, போயிட்டான். 7:30 மணிக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோ. இது 7:30. இப்போ அந்த 7:30க்கு ஏதோ ஒரு நியூஸ் வரப்போகுது. அங்கேயும் ஒன்றையும் காணும். 5 நிமிஷம் ஆகி போச்சு இல்லைங்களா? இவன் என்ன ப்ரோ பண்ணியிருக்கிறான்? பிரேக்கர் போட்டுக்கிறானா? ம், கீழே பாடியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டான் இல்லையா? சப்போஸ் பிரேக்கர் இது 7:30, கரெக்டாக 7:30க்கு போடக்கூடாது. அடுத்த கேண்டலில் பார்க்குறோம். ஸோ அவன் இவன் பெருசாக மேலேயும் போல ஒன்றுமே பண்ணலாம். அவன் நம்ம எங்கே போடலாம் என்ட்ரி? பிரேக்கர்லேயே போடலாமா இல்லை இம்பேலன்ஸில் போடலாமா? எங்கே போடலாம்? ஆ ஐம் கோயிங் டார்கெட்டு. ஆக்சுவல் டார்கெட் எங்கே இருக்குது? இந்த கலர் புள்ளி இது இருக்குது. ஸோ இதில் நாம் எதிர்பார்க்கறது 1:2. சரியா? இந்த குவாலிட்டி ஆஃப் சாக் எப்படி இருக்குது? நல்ல ஸ்பீடாக தான் கீழும். அதாவது முன்ன நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி சொல்ல முடியாது. இவன் கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கிறான். அவனுங்களை கம்பேர் பண்ணும்போது இவன் கொஞ்சம் டம்மியாக தான் இருக்கிறான் இல்லையா? இப்போ நாம் எப்படின்னா இப்போ ஒரு மாதிரி பக்குன்னு தான் உட்காந்துப்போம். இந்த மனிதனை ப்ளே பண்ணுது. இந்த லோ கட் ஆகிற வரைக்கும் பக்குன்னு இருக்கும். அந்த ஒன்ஸ் லோ போய் கட் பண்ணிட்டான் அப்படின்னும் போது பிரேக் இவனை போட்டு இந்த மாதிரி கீழே போகும்போது வருத்தப்படாதீங்க. அடுத்த டைமு நம்ம இப்படி டார்கெட் பெருசாக வைக்கும்போது 1:2 கரெக்டாக அடிச்சுட்டு போயிடுவோம். நம்மளுக்கு எது நிறைய வாட்டி கிடைக்குது. 1:1.5 2 2.5 எது கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதை நம்ம எடுக்கணும். என் டார்கெட் இதுதான், நான் 1:3 தான் வைப்பேன்னா அது வராது. இப்போ இதே எக்ஸாம்பிள் நான் வேறு மாதிரி இதே எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் இப்படி வருதுன்னு வச்சுப்போம். என்னோட ஆக்சுவல் டார்கெட்டே இங்கே தான் இருக்குது. இதுதான் ஆக்சுவல் டார்கெட், ரைட்டா? ஆனால் நான் 1:2 தான் நான் தான் வைப்பேன், ஆனால் அதே தான் வைப்பேன்னு வச்சுன்னுக்கிறது தப்பா கரெக்டா? இப்படி வைக்கிறது தப்பு. ஆக்சுவல் டார்கெட்டே அவள் தான் வரும்னா அவள் எத்தனை போகணும், அவள் தான். நான் 1:2 தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கில் போய் நின்றுக்கிறது அது கரெக்டாக வராது. புரிஞ்சுது ப்ரோ? இப்ப டேலாம் நம்ம பாக்குறோம்னா எப்படி டார்கெட்லாம் செட் பண்றது? அது மூவ் வருது, பட் ஆனா நான் பயந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டாவே க்ளோஸ் பண்ணிடுறோம். அந்த இப்போ டேக்லானும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ற பயம் ஏன் வரும்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது தெரியாம செஞ்சு நிற்கும் போது பயம் வரும். ஸோ இந்த சீக்வன்ஸ் போய் பாருங்க. பயாஸ் எடுத்து கீ லெவல் எடுத்து பிரேக்கரு எக்ஸிகியூஷன் கொண்டு போய் பாருங்க. அந்த சீக்வன்ஸ்ல ஃப்ளோல் போங்க, அது அமையும். ஆனா நிறைய எக்ஸிகியூஷன் வந்து செய்யணும். இப்போ டிஸ்கார்ட்ல போனீங்க அப்படின்னா இப்போ மற்றவங்க சார்ட் வந்து உங்களால டீகோட் பண்ண முடியணும். இப்போ இவங்க வின்னிங் ட்ரேட் போடுறாங்கன்னா இவங்க என்னத்தை போட்டிருப்பாங்க அப்படின்றது தெரியணும். இதே மாதிரி இந்த பச்சை கலர்ல பேர்ல இருக்கிறது இல்லையா, இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா போடக்கூடிய ஆளுங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இவர் வந்து 5 மினிட்ஸ்ல ஜேபிஐல போட்டுக்கிறாரு. இப்போ இது வந்து எக்ஸிகியூஷன் டைம் ஃப்ரேமா, கீ லெவல் டைம் ஃப்ரேமா, பயாஸ் டைம் ஃப்ரேமா?
இது எக்ஸிகியூஷன் நினைக்கிறேன் சார். எக்ஸிகியூஷன். அப்போ இவர் இன்னத்துல எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்கிறாரு? ஒன் 5 மினிட்ஸ்ல எக்ஸிகியூஷன், டே 1 கீழே ஹவர் 1 ஹவர்ல பார்த்துருப்பாங்க. அந்த சிவப்பு கலர் டப்பா 1 ஹவர் பிரேக்கர் என்ட்ரி போட்டுக்கிறாரு. அப்போ Correct. இந்த ஒரு சார்ட்டை காமிச்சாலே உங்களால இவ்வளவு தூரம் பேச முடியுது இல்ல, அது வரணும். ஆமா. ஓகே சார். ஓகே, பிரேக்கர் தான். இப்ப நம்ம கோல்டுல பார்த்தோமே அதே மாதிரி அதேதான் கோல்டுல வந்து நான் டேல பார்த்தேன் இந்த செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஒரு $5 $10 ப்ராஃபிட் வந்தாலே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு அது கான்பிடென்டான செல்லா தான் இருந்துச்சு. பட் அந்த ஒரு அது அலோ பண்றதுக்கான அந்த பேஷன்ஸ் வர மாட்டேங்குது. அப்ப ஏன்னா நம்ம கையில இன்னும் ஸ்ட்ராட்டஜி டியூன் ஆகலன்னு அர்த்தம். வரும், செஞ்சுட்டே இருக்கு. Alright. இப்போ இவர் கீ லெவல் வந்து ப்ரீமியம்ல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை கீ லெவலா மார்க் பண்ணிக்கிறார். சரியா, எடுத்திருக்கிறாரு. ஓகே, அப்போ இவர் வந்து 1 ஹவர் ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கிறாரு, 5 மினிட்ஸ் ஸ்கிரீன்ஷாட் வச்சுக்கிறாரு. டே அது பயாஸ் அது வந்து வைக்கல. ஓகே, அப்போ நீங்கள் வந்து இப்போ இதே என்ட்ரியை நீங்கள் போய் ஓனாக வரைகிறீங்கன்னும் போது டே ஸ்க்ரீன்ஷாட், 1 ஹவர் ஸ்க்ரீன்ஷாட், 5 மினிட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட், எவ்வளோ என்ட்ரி டார்கெட் அடிச்ச என்ட்ரிஸ் இருக்குது. ஃப்ரீ இருக்கும்போது நீங்கள் போய் அதை கிராஸ் பண்ணணும். இப்போ இவர் என்ன பண்ணிக்கிறாரு பாருங்க. இவர் என்ன டைம் ஃப்ரேம் செட்டை யூஸ் பண்ணியிருப்பாரு சுரேஷ்? ஒரு 4 ஹவர்ஸ். வீக்லி 4 ஹவர் வீக்கு 4 ஹவர் 15 அதுதான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. வீக்லியில இது பயாஸ் பார்த்துக்கிறாரு. அதுல வந்து ஒரு சூப்பர் ஸ்விங் எடுத்துக்கிறாரு. ஒரு ஸ்விங் எடுத்துட்டு அந்த இம்பேலன்ஸ் எடுத்துட்டு அதில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, சிஸ்ட் என்ட்ரியை பிடிச்சி போட்டேன் அப்படின்னு போட்டிருக்கிறாப்புல. ஒன்றும் பரவாயில்ல. இவரு யூஎஸ்டி செல்லு போட்டுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி பச்சை கலர்ல பேர் இருக்கிறவங்கள்தான் பார்த்து டீகோட் பண்ணுங்க. கொஞ்சம் நீட் உங்களுக்கு பிடிச்ச டே நல்லா இந்த மேலே போங்க. நிறைய பேர் ஒரே என்ட்ரியை 4-5 பேர்கிட்ட அட்டன் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள். பட் ஆனால் கரெக்டாக ஒரே அந்த மாதிரியான என்ட்ரிஸா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு எடுங்க. இப்போ நம்ம இந்த வாரத்தில் சூப்பர் என்ட்ரி 3 என்ட்ரி கண்டினியூஸா வந்து நின்னுச்சு. 4 ஹவர் 1 ஹவர் எல்லாத்துலயுமே செல்ன்றதால எல்லாமே எல்லா ஃப்ரேம்வொர்க்கும் அலைன் ஆயிடுச்சு. போயிருந்தானுங்க. சொல்லுங்க ப்ரோ. நான் இந்த ஒன்று அப்படியே கேட்டிருந்தேன். இது நான் மேஜர் சாக் வச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று மேலே கிடைச்சிது பாருங்க. அதை வச்சு நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த இது ஒர்க் அவுட் ஆகுனுச்சு. பட் நீங்க வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கும் போது அது வந்து கரெக்டான இது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. எதனால தெரிஞ்சுக்கலாமா? எந்த சார்ட்டு? இதே சார்ட் தான், ஜிவிவி யூஎஸ்டி. மேஜர் ஒன் டேல வந்துட்டு மேஜர் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருந்தேன். மேஜர் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கும் போது மேஜர் சாக்கு வச்சிருந்துச்சு. வச்சதுக்கு அப்புறம் மேல ஒரு ஒரு சப்போர்ட் லெவல் ஒன்று இருந்துச்சு, ரெசிஸ்டன்ட் லெவல். அந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல நல்ல ஸ்பீட் டவுன் ஆயிட்டு இந்த 4 ஹவர்ல அந்த 4 ஹவர் இம்பல்ஸ் இருக்குது பாத்தீங்களா? அகீம் தானே பேசுறது? ஆமா ஆமா. இதுல இந்த சார்ட்ட சொல்றீங்க? இது இல்ல இதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்டு கீழே கீழே அதுக்கு இந்த இருக்கும் நாடு. இந்த இதுதான். இதுல சாக்கஸ்டி இது வந்து எக்ஸ் மேஜர் சாக்கு, மேஜர் ஹை இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறீங்களா? இந்த மாதிரி கசகசனால போடணும் வரக்கூடாது. இன்னைக்கு கிளாஸ்ல தெளிவா புரிஞ்சு இல்லை, பயாஸ் பார்த்து கீழே எடுத்து எக்ஸிகியூஷன் பண்ணுன்ட்டு. அந்த மாதிரி 3 சார்ட் அடிச்சாதான் நீங்க போட்ட என்ட்ரிஸை என்ன ஏதுன்னே கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதா ப்ரோ? இதில் நீங்க பார்க்கும்போது எனக்கு என்னன்னு புரியும். நான் அதுக்கு உங்களுக்கு என்ன போட்டிருக்கிறேன், வீக்லி 4 ஹவர், 1 டே 1 ஹவர் என்ட்ரி, ஒன்லி எவர் கிரீனு, இது நாட்டு நைஸ்ன்னு போட்டேன். அதானே? ஏன்னா இதில் எனக்கு புரியல, கஜன்னு இருக்குது. அதில் நீங்கள் என்ன டீட்டெயிலில் நீங்கள் பிரேக்கரில் போட்டுக்கிறீங்களா இல்லை சாக்கில் போட்டுக்கிறீங்க, என்னத்தில் போட்டுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னத்தில் போட்டுக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து 4 ஹவர் இம்பேலன்ஸ்ல போட்டேன். ஸ்பீட் டவுன் ஸ்லோ அப் ஆகுச்சு. நீங்க உங்களோட பர்ஸ்பெக்டிவ்க்கு இப்போ எனக்கு ஒருத்தரோட வியூ வந்து மாறலாம். இதே என்ட்ரியை நான் இங்க 4 ஹவர் 15 மினிட்ஸ்ல அட்டன் பண்ணேன். எப்படி அதே செல் என்ட்ரி தான்.
ஆனால் நீங்கள் பார்த்த ஆங்கிள் இல்லை, நீங்கள் இங்கே செல்லு பிடிச்சிட்டு வந்துக்கிறீங்க இல்லையா ப்ரோ? இது இப்படி போட்டு இங்கிருந்து செல்லு பிடிச்ச மாதிரி வச்சிருக்கிறீங்க, கரெக்டா? ஆமா, இது அங்கேருந்து நீங்கள் எனக்கு எப்படி கீழே அன்மிட்டிகேஷன் ஜோன் இருந்துச்சு, அது வரைக்கும் கரெக்ட் தான். இப்போ இந்த இடத்த நம்ம டீகோட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ட்ரியை வந்து 15ல் எடுக்கிறதா வச்சுப்போம். அப்போ நம்ம எதில் வரணும்? வீக்லிலேருந்து வரணும். வீக்லி வந்து உங்களுக்கு இங்கே என்ன சொல்லுது? பை சொல்லுதா செல் சொல்லுதா? அந்த வாரம் பை சொல்லுது. ப்ரீவியஸ் டூ அது ப்ரீவியஸ் டூ கேண்டில் அது விக்கு இது வைக்கல, பாடி க்ளோஸ் மேல வைக்கல. இது ரன்னிங் கேண்டில். ப்ரீவியஸ் டூ கேண்டில் பார்க்கும்போது இட் சப்போர்ட்ஸ் பை தான் சொல்லுது இல்லைங்களா? அது இந்த லோ வந்து, ஆனால் இந்த லோ வந்து இவனுக்கு கட் பண்ணலையாட்டிருக்குது, தெரியுதா? கட் பண்ணியிருக்கானா? கட் பண்ணல, டபுள் பாட்டமாக வச்சுட்டு வந்துருக்கான். இப்போ ப்ராபப்ளி போயிட்டு இந்த ஹையை மட்டும் ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரலாம். சரி, பயாஸ் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? பயாஸ் இல்லை. பையே தான் ப்ரோ. சரி, ரைட்டு. 4 ஹவருக்கு போகிறோம். இப்போ பயாஸு பை, வீக்லி பையே 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றி இருக்கிறான். உங்களை இதுதான் தூண்டி விட்ருக்கும், எது? ஸ்பீட் டவுன், ஸ்லோ அப்பு, அது மட்டும் கண்ணில் பட்டிருக்கும், கரெக்டாக? லாக் வச்சுட்டான், ஸ்விங்கு கேச்சிருச்சு, ஸ்விங் லோ கேச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? நெக்ஸ்ட் நம்ம 1 ஹவர்ல என்ட்ரி வா 15 minutes 15 மினிட்ஸில் மாற்றணும். 50 மினிட்ஸ் சாரி 1 ஹவர் 15 மினிட்ஸில் மாற்றி கிளாரிட்டியாக பிரேக்கர் கிடைக்குதான்னு பார்க்கணும். இது ஏதோ அன்றைக்கி ஏதோ நியூஸ் இருந்துக்குது போல இருக்குது, 6 மணிக்கு மேலே இங்கேயும் குத்திருக்கிறானுங்க இல்லையா? கரெக்டு தானே? ஃபஸ்ட்டு வந்து இந்த இம்பேலன்ஸு இங்கே தான் தொடுது, பிரேக்கர் வைக்கல, திருப்பி மேலே போகிறான், வைக்கல. இது டாப்பு. இந்த லோக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சாதான் அது என்னது? அப்படியே வந்திருக்கானே, தூங்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்து பாடி க்ளோஸ் வைக்குது. இப்போது நீங்கள் வந்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது உங்களோட கீழே வெல்லு ப்ளஸ்ஸு நீங்கள் இது இங்கே செல்லு போட்டு இது இப்படி போட்ட மாதிரி அனுப்புறீங்கன்னா அதில் நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதா ப்ரோ? அவன் அதுக்கப்புறம் தான் கீழே போயிருப்பான், தெரியுதா பகிமை? இந்த மாதிரி அனுப்பணும். இந்த என்ட்ரி நீங்கள் கரெக்டா அப்படின்னு நீங்கள் கேட்டால் எனக்கு அது கரெக்ட் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நாட் நைஸ்ன்னு போகிறோம்ல, அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு அது புரியல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. நான் ஆக்சுவலாக நான் எது வச்சு நம்ம மெயினாக எது பற்றி பண்ணேன்னா ஸ்ட்ரக்சர் வச்சு தான் மெயினாக நான் அது டார்கெட் பண்ணேன். ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்துட்டு மேஜர் ஜிஎஸ்ஓ வச்சிருக்குது. ஸோ இது வந்துட்டு கீழே போகிறதுக்கு சான்ஸ் கரெக்ட். அது இதுக்கு மேலே வரும்போது டீட்டெயில் பண்ணிங்க, அந்த டவுட் வருது இல்லை கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. இப்படி நீங்கள் இந்த அலைன்மெண்ட்டில் பண்ணால் அது கரெக்டு தான், அவ்வளோதான், ஃபிக்ஸ். ஆல்ரைட். இப்போ இதே ரீஎன்ட்ரி எடுத்தேன் நான், இந்த என்ட்ரி எடுக்கல, அதை நான் பார்க்க கூட இல்லை. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்குதுல்ல. இப்போ ஏன்னா இது பயாஸ் மாற போகிறது இல்லை, இப்பயுமே வீக்லி பயாஸ் பை தான். இப்போ இந்த வாரத்தை நம்ம ட்ரேட் எடுக்கிறோம்னா முன்னாடி வீக்லி பயாஸ் பை தான் சொல்லுது, எது? ஜியோ. இப்போ நான் 4 ஹவருக்கு வரேன். 4 ஹவருக்கு வந்தால் எனக்கு இங்கே என்ன கிடைக்குது? கீழே லெவலு ஸ்விங் லோ, ஒன்லி ஸ்விங் டு ஸ்விங் மட்டும் எடுக்கிறேன். ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை. இங்கே என்ன இம்பேலன்ஸ் ப்ரோ கிடைக்குது எனக்கு? டோஜி வித் ஆர்டர் பேரிங்கோடு இருக்கும். 1 ஹவருக்கு மாற்றி பாருங்கள், அங்கே ஆர்டர் பேரிங்கோடு இருக்கும். இருக்கு. என்ட்ரி அதில் போடணும் 15. பட் இவன் போயிட்டு மேலே போயிட்டு வரான், புது 4 ஹவரோட ஓப்பன். இப்போ இந்த லோக்கு கீழே அவன் என்ன பண்ணணும்? க்ளோஸ் வைக்கணும். ஆக்சுவலாக நான் 6ல் போட்டேன், பட் பிரேக்கர் ட்ரிகர் தான் இருந்துச்சு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? பிரேக்கர் என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்குமா இருக்காதா? இது என்ட்ரி. ஓகே, இந்த என்ட்ரி நாட் மச் க்ளீன், அதை நான் பார்க்கவும் இல்லை. பட் இது நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்குது, சரியா? அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எது செஷனுக்குள்ளார நடக்குது,
6 மணி அப்படின்றது என்னது? லண்டன் நியூயார்க் செஷன் தானே. இங்கிருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் 1:2 ஆர். இப்போ இங்கிருந்து திருப்பி கீழே போனானுங்களா, திருப்பியும் அதே நரேட் போடுங்க. இதில் திருப்பியும் 4 ஹவருக்கு மாத்துறேன். 4 ஹவருக்கு மாத்தையில் எனக்கு இந்த இடத்துல இந்த லோவை கட் பண்ணிவிட்டு புது ஸ்விங் கிரியேட் ஆகுதா? ஸ்விங் ஐ ஸ்விங் லோ. இப்போ இதில் நான் ஒரு கீ லெவல் எடுக்கிறேன் பாருங்க. டோஜி இம்பேலன்ஸு ஆர்டர் தரீங்க இருக்கா? அதுக்கு ஆர்டர் போறீங்க. முந்தா நேற்று என்ட்ரி தான் இருக்குதா இல்லையா? எதனா ஒன்று முடிக்கு வாங்க. இருக்கு ப்ரோ மேல இருக்குது. இப்போ இவன் ஓகே டன். என்ட்ரி எதில் பார்க்கணும்? 15ல் பார்க்கணும். ஆர்டர் பேரிங் ஆயிடுச்சு. மேலே போயிட்டு கீழே வரான். இப்போ இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் பண்ணான்னா என்னது? பிரேக்கர் வச்சுட்டான். ஆனா இங்க இப்படி உடைக்கும் போது தான் ப்ரோ பயமா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்பீட் அப் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குவாலிட்டி பாத்தீங்கன்னா எல்லாம் வைக்கிறானே. இது வந்து நோ குவாலிட்டி. அது இல்லாம இது வந்து அவுட் ஆஃப் செஷன்ல நடக்கிறானுங்களா? இல்ல, செஷன் தான். 1 மணிக்கு மேல தான் நடக்குது. இப்படி சாக்கே பார்க்க முடியல ப்ரோ. நீங்க எடுப்பீங்க பாருங்க, அப்படியே பர்ஃபெக்டா அது மாதிரி சாக்கே வர மாட்டேங்குது. இங்க தலை வலிக்குது. எடுக்கிறதா எடுக்க இல்லையா, கூடாது. நான் பாதில இந்த ஆகஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மந்த் தான், கொஞ்சம் டஃப் ஜாஸ்தி இருக்கு. பிரைஸ் கொடுக்க வந்து மாட்டேங்குது. பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலுக்கு இல்லை. எல்லாம் டிசம்பர் தான் ஒரு மாதிரி பண்ணானுங்க. ஆனால் எனக்கு எல்லா வருஷமும் டிசம்பர் நல்லா தான் இருக்குது. ஆகஸ்ட் கொஞ்சம் அடி விழுது. அடி விழுது. ஒத்துக்கும் தான் ஆகணும். இப்போ இதில் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான்? திருப்பி ட்ரிகர் பண்ணி இந்த லோ எடுக்காம தானே வந்தான் பிரேக்கரு. திருப்பி கீழே போனாங்க. இது எல்லாமே இப்போ ஜியோ மட்டும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களால எடுத்துக்க முடியும். இப்போ இதில் இங்கே எகைன் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுதா? அது கீழே தானே டோஜி. இப்போ இதில் என்ட்ரி போகிறது எங்கே போய் போடுறது? எந்த டைம் ஃப்ரேமில் போகிறது என்ட்ரி? 15 மினிட்ஸ் ப்ரோ. 15. இப்போ என்ன பண்ணுறான்? போய் தொடவே இல்லை. ஏன்னா 4 ஹவரில் அப்போ தான் ஸ்விங் கிரியேட் ஆகும். கரெக்ட். இப்போதான் அந்த கீ லெவலை வந்து டச் பண்ணுது. 4 ஹவரில் என்ன பண்ணிட்டான்? ஸ்விங் அதே தான். ஏன்னா ஸ்விங் டு ஸ்விங்குக்குள்ளார தான் வரணும் அது. ஏன்னா இப்போ இதுதான் ஸ்விங் லோ, இதுதான் ஸ்விங் ஹை. ஸோ அதுக்குள்ளார தான் இந்த இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 15ல் வந்து செல்லுக்கு வந்து பார்க்குறோம். ஆனால் இவன் என்ன கணக்கில் வைக்கிறது? பிரேக்கர் பிளாக்கு இங்கே தான் வருது. செல்லுன்னு ஒன்று போட்டால் அது இங்கே தான் போடணும். ஸ்டாப் லாஸு மேலே. டார்கெட் எங்கே இருக்குது? ஆக்சுவல் டார்கெட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. எப்போ மேலே தான் விட்டு பார்க்கணுமே தவிர இதை நீங்கள் இது பண்ண முடியாது. சரியா? இப்போ கரண்ட் மார்க்கெட்டுக்கு ஏதாவது கீ லெவல் இருக்குதா பார்ப்போம். கரண்ட் மார்க்கெட்டுக்கும் ஒரு கீ லெவல் இருக்குது. இங்கே பார்த்தா இங்கேயும் டோஜி இம்பேலன்ஸ் இருக்குது. அதே ஆர்டர் பேரிங்கும் இருக்குது. இப்போ இங்கே 15 மினிட்ஸில் செட்டப் வருது அப்படின்னா அது நம்மளுக்கு ட்ரேடபிள் செட்டப்ஸ் தான். புரிஞ்சுதா? சின்ன டவுட் இதுல மொத்தமா வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் சும்மா இப்ப பார்த்தா மொத்தமா வந்து அவன் கீழே லெஃப்ட்ல வந்து சோர்ஸ் வச்சிருக்க மாதிரி இருக்குல்ல ப்ரோ, பெருசா அவன். சோ வந்து திரும்ப அதோட லெவல் வந்து மேல வரைக்கும் போகுமா அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையா ப்ரோ? அதெல்லாம் ப்ரிடிக்ஷனுக்கே போகாதீங்க ப்ரோ. சொல்ல பாருங்க, ப்ரிடிக்ஷனுக்கே போகாதீங்க. ஒன்லி ரியாக்ஷன் தான். மார்க்கெட்டு இங்க அங்க போகும், அங்க வந்து இங்க வந்து இதெல்லாம் நம்ம பேசினோம்னா ட்ரேட் எடுக்க முடியல. போனா இப்போ இதை திருப்பினான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் போய் இதை திருப்புறான் அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு கீழே விட எடுத்து பையஸ்ட் போங்க, முடிஞ்சிச்சு, அவள் தான். ஆனா திருப்புறதுக்கு முன்னாடியே இவன் இந்த லோவை எடுத்துட்டான், இவன் போறான் அப்படின்னு கணக்கு போடாதீங்க. அதை நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்களும் அதை போட்டு நிற்காதீங்க. அப்போ அந்த சீக்வன்ஸ் பாருங்க. இப்போ நம்ம எங்க என்ட்ரி தேட இல்லை, அந்த கண்டினியூ என்ட்ரி இருக்குது இல்ல, 1 2 3 4 இப்போ 1 கிரியேட் ஆக போறோம் 5. அந்த ஃப்ளோ பிடிக்கிற வரைக்கும். ஏன்னா இது ரெஸ்பெக்ட் பாருங்க, ஆர்டர் ஃப்ளோவோட ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோவை ரெஸ்பெக்ட் பண்ணி தான்
இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்துக்குது. இந்த ஆர்டர் ஃப்ளோ ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்துக்குது. இப்போ இந்த ஆர்டர் ஃப்ளோ இங்கே தான் இருக்குது. கரெக்டா? அப்போ இங்கே இது வந்து இந்த கேண்டில் இப்போ முடியும். இன்னொரு 5 இது எதை வரைக்கும் கண்டினியூ பண்ணலான்ற ஒரு கேரண்டி நீங்க மூவ் பண்ணல, ஓகே மூவ் பண்ணல, திருப்புனா திரும்பிக்குவோன்றேன் நான். அடுத்த சோச் வைக்கிற வரைக்கும் மேல. அடுத்து சர்ச் வச்சு அவன் திரும்ப. நான் வந்து மந்த்லியில் ஒரு கீ லெவல் வச்சிருக்கிறேன். ஓகே, உங்களுக்கு அதை தான் நான் குத்து வச்சிருந்தேன். இங்க கீழே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கோடு தெரியுதா? டோஜி இம்பேலன்ஸ் தெரியுதா? ஆமா தான் தெரியுது தானே. ஆமா ப்ரோ. அது வீக்லியில் ஆர்டர் பேரிங்கும் கூட, டபுள் பாட்டமும் இருக்குது, ஆர்டர் பேரிங்கும் இருக்குது. ஸோ த பாசிபிலிட்டி இப்படி வந்து இப்படி போகலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ரெடி பண்ணலாம். ஆனால் அதுக்கு இப்படி தான் ஆகும் அப்படின்னு நம்ம உட்காந்துக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? எஸ், நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் கணக்குக்கு இன்னைக்கு இந்த டே இப்படி க்ளோஸ் ஆகுதா, அடுத்த வாரத்தில் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வைப்பான். வச்சு டேவில் எதுவும் பெருசாக இம்பேலன்ஸை விட்டுட்டு வரல அவனுங்க, இல்லையா? எங்கேயுமே இல்லை, எல்லாமே டச் ஆகி எல்லாமே டச் ஆகி கரெக்டாக தான் இருக்குது. ஒரு டவுன் அடிச்சுட்டு அப் அடிக்கலாம். நான் உங்களுக்கு அதானே கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா நான் அந்த டூல் கிரியேட் பண்ணுறதுலையே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸாக இருக்கேன். இங்கே கொடுத்துருக்குற பாருங்க, மந்த்லின்னு போட்டுக்கிறேன். இப்போ இந்த சார்ட் போட்டால் உங்களுக்கு அது புரியணும். என்னது இது டெய்லி இப்படி கொடுத்துக்கிறேன்னா மந்தில் பயாஸ் பார்த்து 1 டேயில் கீழே கொடுத்துக்கிறேன். நாம் இங்கே போய் என்ட்ரி போகிறதுனா என்ன பண்ணணும்? மந்த்லியில் கீழே எடுத்துட்டு டெய்லியில் என்ட்ரி போட சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறேன். 2 டைம் ஃப்ரேம். ஏன்னா இப்போ நீங்கள் வீக்லி 4 ஹவரில் என்ட்ரி எடுக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு அதுக்கு போய் 3 மந்த் டைம் ஃப்ரேமு 6 மந்த் டைம் ஃப்ரேம் செக் பண்ணணுன்றது அவசியம் இல்லை, அவங்களுக்கு தேவையில்லை. அதனால் நீங்கள் வீக்லியில் கீழே எடுத்து வீக்லியில் பயாஸ் பார்த்துட்டு டேரெக்டாக 4 ஹவரில் என்ட்ரி எடுக்கலாம். 2 டைம் ஃப்ரேம். சரியா? அதே மாதிரி மந்த்லி எடுக்கிறவங்க மந்த்தில் பயாஸ் மந்த்லியிலே கீழே பார்த்துட்டு டெய்லியில் என்ட்ரி எடுத்துக்கலாம். அவங்களுக்கு 3 டைம் ஃப்ரேம் வராது, 2 தான். சரியா? இப்போ நான் இங்கே குத்துனுங்கிறது இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இப்படி கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சுக்க தரணும். ஓஹோ, அப்போது இந்த ஸ்விங் டு ஸ்விங்கை எடுத்துருக்கிறேன், டேவில் ரிவர்சல் வச்சுச்சுனாக்கா பை சைடு பார்க்கலான்னு கொடுத்து வச்சுக்கிறேன்னு பார்க்கணும். போயிட்டு இப்போ நீங்கள் நான் கொடுத்த சார்ட்டில் டீகோட் பண்ணி பாருங்கள், வில் கெட் ஐடியா கிடைக்கும் என்னதான் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரேடு பாருங்க, இதை பார்த்தா புரியுதா புரியலையா? புரியுது ப்ரோ. பிரின்சிபல் என்ன புரியுது? ப்ரோ வீக்லில நீங்க ஸ்விங் எடுத்தீங்க ப்ரோ, டைவர்ஜன்ஸ் அது அங்க எபிஜிட் கிடைச்சிச்சுன்னா நீங்க இதுல 4 ஹவர்ல வந்து என்ட்ரி பார்த்து எடுத்து சொல்லி வீக்லி அவ்வளவுதான். 4 hours 15 minutes அவ்வளவுதான். 4 hour 15 minutesல 4 hourல தான் என்ட்ரியே. 4 ஹவர்ல என்ட்ரி. ஏன்னா வீக் கீ லெவலே கொடுத்துட்டேன், அப்போ என்ட்ரி அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேம் தான். இப்போ நீங்கள் போயிட்டு இந்த சார்ட் பார்க்குறீங்க, ஏப்ரல் 7ஆம் தேதி, இது எல்லாமே லைவ் ட்ரேட்ஸ் மட்டும்தான். ஜிபிபி கேடு வீக்லி தானே நான் கொடுத்துருந்த கீ லெவல் உங்களுக்கு தானே, ஸ்விங் லோ ஸ்விங் கை அப்படின்னு கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்து போட்டிருக்கணும்? 4 hour. எஸ், 4 ஹவரில் உங்களுக்கு சிஸ்ட் நல்ல கிளாரிட்டி இருந்துச்சு. பிரேக்கரும் ட்ரிகராக இருக்கிறான். இந்த லோவை கட் பண்ணது இங்கே ட்ரிகராக இருக்கும் என்ட்ரி பைக்கு. அதே மாதிரி பிரேக்கர் என்ட்ரினா அது இங்கே ட்ரிகராக இருக்கும் டாப். டர்னிங் பாயிண்ட் அதுதான், வித் ஆர்டர் பேரிங்கோட தான் வந்துருந்துச்சு. அது புரிஞ்சது வரும். ஏன்னா அது லுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. ஸ்பீட் அப் ஸ்லோ டவுன் வீக்லிலே நல்லா தான் இருக்கும். சரியா? எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. என்ன வரும்? எங்க கண்ணுல எதுவுமே இப்படி மாட்ட மாட்டேங்குது ப்ரோ. 400-500 என்ட்ரி வருது ப்ரோ, அவ்வளோ வருது ப்ரோ. எப்படி நான் சொல்றேன்னா, நான் டூல ஒன்று ரெடி பண்ணிட்டு எவ்வளோ தானே என்ட்ரி வருது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி உட்காந்துருந்தேன். சரி ப்ரோ, அவ்வளோ என்ட்ரி வருது. ஆனால் நாம தான் வந்து, ஆனால் அது டூலுக்கு அது ஓரளவு தானே சொல்ல முடியும். இப்போ இதே என்ட்ரியை நான் டூலில் வைக்கிறேன்னா, நான் இதை ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல கட் பண்ணுறேன். 4 hour
என்ட்ரி வந்திருக்குதா இல்லையான்னு அதே டியூன் பண்ணி காமிக்கும். அந்த ரிப்போர்ட் ஒன்று எடுத்துட்டு போடுது இல்லை, இந்த இம்பேலன்ஸை தொட்டு டைவர்ஜென்ஸ் வந்துக்கிறான், இங்கே சிஸ்ட் வந்துக்குது, பிரேக்கர் வந்துக்குது, இங்கேருந்து பையன் காட்டுது இல்லை, அந்த இஆர்எல்ன்றது டார்கெட்டு அங்கே. ஆனால் அதை நான் கிரியேட்டே பண்ணாலும் அதில் நம்ம பயாஸ் இன்புட் பண்ண முடியாது. நாம தான் மேனுவலில் பயாஸ் கொடுக்கணும். இப்போ இதில் நியூட்ரல்னு வச்சுக்கிறேன்ல, அப்போனா பை செட்டப்பையும் காமிக்கும், செல் செட்டப்பையும் காமிக்கும். என் பயாஸ் பையன்னு எனக்கு தெளிவாக தெரியுதுன்னா நான் இங்கே புல்லிஷன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பை மட்டும் காமிக்கும். இப்போ நான் இங்கே போயிட்டு பியரிஸ், என் பயாஸ் பியரிஸ் தெரியுது அப்படின்னா அட்வான்டா இருக்கிற செட்டப்ஸு, செல் செட்டப்ஸு அதில் தூக்கிடும். பாருங்க, இந்த பை செட்டப் தூக்கிடுச்சு, ஏன்னா நான் பயாஸ் பியரிஸ்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அதை வந்து நம்ம ஆட்டோமேட் நமக்கு பயாஸ் தெரியணும், தெரியாம இதை ஆபரேட் பண்ண சொல்லி முடியும். ஆஹா, பயாஸ் தெரியாம டூல் அல்ல, ஸோ சப்போர்ட்டிங் டூல். புரிஞ்சுது ப்ரோ? இன்னைக்காவது ஒரு தெளிவு கிடைச்சதா? நல்லா தெளிவா இருக்கு. தெளிவு வரணும் ஐயா. கண்டிப்பா ப்ரோ. எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நல்லா, ஏன்னா ஏதோ ஒரு இடத்த பிடிச்சிட்டு உட்காந்து இருக்கிறதுக்கு ஆரம்பத்துல இருந்து கரெக்டா ஒரு பாயிண்டா வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா ஒரு ஐடியா கிடைக்கும். நான் கண்டினியூஸா செய்யணும். இப்போ நானே வந்து ஏகப்பட்ட டேட்ஸ் டீகோட் பண்ணிட்டேன். நீங்க அதுல வந்து நான் டீகோட் பண்ணதை ஒரு 3 டேட்ஸ் நான் பண்ணதை நீங்க பார்த்து பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க ஓனா வந்து ஒரு 5 டேட் பண்ணுங்க, சனி ஞாயிறு. மொத்தம் 8 நாள் வந்து உள்ளார வைக்கணும், தெளிவா வைக்கணும். பார்த்தாலே எக்ஸலண்ட்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ரெடி பண்ணுங்க. சரியா? ஓகே. ஆல்ரைட், தேங்க்யூ, பாய். ஓகே.